Radha ma'am, can we start? Maithili ma'am, are you ready? Yeah, I'm ready, ma'am. Sumati ma'am, okay? Yeah, I'm ready, ma'am. Sir, can we start, sir? Okay. Is everything ready at your end, Magesh ma'am? Yes, ma'am, you can start. Maithili, you can start. Yeah, yes, Radhu. Be louder. You are not audible. Very feeble. Am I audible now? No. Is it okay? Can be even more louder, but start. I just checked now. Magesh, கேக்குதுங்களா? கேக்குதக்கா கொஞ்சம் கம்மியா இருக்கு, but you can start. The program is live. Yeah. இன்றைய நிகழ்வில் கலந்து கொள்ள வந்திருக்கிற ஈரோடு சார்ந்த மக்கள் மற்றும் பிறர் அனைவருக்கும் ஈரோடு சாளரம் ஃபவுண்டேஷன் சார்பாக மாலை வணக்கங்கள். ஈரோடு சாளரம் ஃபவுண்டேஷன் இஸ் a registered NGO. இதில் பல துறைகளில் உள்ள நபர்கள் தன்னார்வலர்களாக கலந்து கொண்டு இணைந்து 15 முதல் 25 வயது வரை உள்ள இளம் தலைமுறையினருக்கு வழிகாட்டும் நிகழ்வுகளை முன்னெடுத்து நடத்தி வருகிறோம். இதில் வழிகாட்டுவோம், வழி நடத்துவோம் என பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கான மேம்பாடு, பயிற்சி, வழிகாட்டல், அரசு மற்றும் தனியார் துறை வேலை வாய்ப்புகள் குறித்த பயிற்சி, திறன் மேம்பாடு பயிற்சிகள், மொழி பயிற்சி, தனித்திறன் மேம்பாடு, அறிவியல், தகவல், தொழில்நுட்பங்கள் குறித்த வழிகாட்டல்கள், தொழில் முனைவோருக்கான பயிற்சி வழிகாட்டல்கள் ஆகியவற்றை முன்னெடுத்திருக்கிறோம். ஈரோடு சாளரம் தனது முதல் நிகழ்வினை கிளப் ஹவுஸ் செயலியில் இளம் தொழில் முனைவோருக்கான கலந்துரையாடலை நிகழ்த்தியது. இரண்டாவதாக 12ஆம் வகுப்பு முடித்த சயின்ஸ் ஸ்ட்ரீம் மாணவர்களுக்கான கல்வி வழிகாட்டல் நிகழ்வுகள் பற்றி, நுழைவுத் தேர்வுகள் பற்றியும் விளக்கங்களை அளித்தது. அடுத்ததாக காமர்ஸ் ஸ்ட்ரீம் முடித்த +2 மாணவ மாணவியர்களுக்கான பல்வேறு மேற்படிப்புகள் பற்றிய தகவல்கள் வழங்கப்பட்டது. இதன் தொடர்ச்சியாக இன்று 10ஆம் மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்கள் மற்றும் IIT முடித்த மாணவர்களுக்கான பாலிடெக்னிக் படிப்பில் உள்ள வாய்ப்புகள் பற்றிய விரிவான தகவல்களை கலந்துரையாட உள்ளோம். இதில் இணைந்துள்ள அனைவரும் இதில் பயன்பெற்று இந்த ITA பாலிடெக்னிக் துறையில் உள்ள அனைத்து விவரங்களையும் தெரிந்து கொள்ள உங்களை அழைக்கிறோம். இந்த நிகழ்வினை ஒருங்கிணைக்க என்னுடன் டாக்டர் சுமதி அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அடுத்ததாக சுமதி அவர்களை நிகழ்வினை தொடர அழைக்கிறேன். நன்றி மைத்திலி மேம். அனைவருக்கும் வணக்கம். ஈரோடு சாரளம் சார்பாக இந்த நிகழ்வை நான் ரொம்ப மகிழ்ச்சியாக ஏற்றுட்டு வழி நடத்துகிறேன். நம்மோட இன்னைக்கு இணைஞ்சிருக்க விருந்தினர் யாருன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் எஸ் செந்தில்குமார் அவர்கள். இவருக்கு பெருந்துறையில் இருக்கிற கொங்கு பாலிடெக்னிக் கல்லூரியில் டிபார்ட்மெண்ட் ஆஃப் பேசிக் சயின்ஸ் துறையோட துறை தலைவராக பணியாற்றிட்டு இருக்காரு. 29 வருடங்கள் அவருக்கு இந்த பாலிடெக்னிக் காலேஜில் சிறப்பான அனுபவம் பெற்றவரும் கூட. பாரதியார் பல்கலைக்கழகத்தில் 2008ஆம் ஆண்டு முனைவர் பட்டம் பெற்றார். பல்வேறு ஆய்வு கட்டுரைகளில் எழுதி அதை நேஷ்னல் இன்டர்நேஷ்னல் ஜேர்னலில் பப்ளிஷ் பண்ணிட்டும் இருக்காரு.
தன்னுடைய மாணவர்களுக்கு ஒரு பாசிட்டிவான என்வாரன்மெண்ட்டை உருவாக்கி கொடுத்து அதன் மூலம் மாணவர்களுக்குள்ள இருக்கிற தனித்திறமைகளை கண்டறிந்து அவர்களுக்கான எதிர்காலம் வேலை வாய்ப்பு தொழில் சார்ந்த வழி நடத்துதல்ல தன்னை அர்ப்பணித்து பயணித்து வருகிறார். இந்த கல்வி சேவைக்காக 3 முறை அவர் சிறந்த ஆசிரியர் விருதை பெற்ற பெருமைக்கு உரியவர். இத்தனை சிறப்பு மிக்க ஒருவரை, அனுபவம் மிக்க ஒருவரை நம்முடன் இணைந்து இருப்பது நமக்கு கிடைத்த வரம்னே சொல்லலாம். ஈரோடு சாரளம் சார்பாக அவரை இந்த தளத்துக்கு வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். டாக்டர் மைதிலி, இந்த நிகழ்வு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பார்ட்டிசிபென்ட்ஸ்க்கு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுப்பாங்க. ஓவர் டு யூ மைதிலி. இதில் கலந்து கொள்ளும் ஒவ்வொருவருக்கும் முதல் 15 முதல் 20 நிமிடங்கள் செந்தில் சாரோட ஒரு கலந்துரையாடல் இருக்கும். நீங்க அவர் சொல்ற குறிப்புகளை குறிப்பெடுத்துக் கொள்ளலாம். உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் குறித்து வைத்துக் கொள்ளவும். எங்களுடைய கலந்துரையாடல் முடிந்த பிறகு உங்களுக்கு ஹேண்ட் ரைசிங் ஆப்ஷன், அந்த கை உயர்த்துற ஆப்ஷன், நீங்க அதை யூஸ் பண்ணி ஹேண்ட் ரைஸ் பண்ணீங்கன்னா உங்களை அன்மியூட் பண்ணுவாங்க. நீங்க உங்களுடைய கேள்விகளை கேட்கலாம், தெளிவு பெறலாம் நமது இன்றைய சிறப்பு விருந்தினருடன். If you are watching it in Facebook live, நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல உங்களுடைய क्वेश्चंस கொடுக்கலாம். After the discussion panel is over. So இந்த ஒரு சிறிய இன்ஸ்ட்ரக்ஷனோட இன்னைக்கு நம்மளிடையே வந்திருக்கிற சிறப்பு விருந்தினர் டாக்டர் செந்தில்குமார் சார் அவர்களை வருகன்னு ஈரோடு சாளரம் ஃபவுண்டேஷன் மூலமா வரவேற்று கொண்டு முதல் கேள்வியை சுமதி மேம் எடுத்து செல்லுமாறு முன்னெடுக்குமாறு கேட்கிறேன். வணக்கம் சார். உங்களோட இந்த அடுத்த 1 மணி நேரம் பயணிக்கிறது ரொம்ப மகிழ்ச்சிங்க சார். எனக்கு இப்போ பாலிடெக்னிக் படிப்பு அப்படின்னா என்ன, அதுல என்னென்ன பாடப்பிரிவுகள் இருக்கு அப்படிங்கறத பத்தி கொஞ்சம் தகவல்கள் சொன்னீங்கன்னா பரவாயில்ல. கண்டிப்பா மேடம், நன்றி. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். சுமதி மேடம் கேட்ட இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்றதுக்கு முன்னால ஒரு சில வார்த்தைகள் நான் உங்களோட பகிர்ந்துக்க ஆசைப்படுறேன். என் பேரு டாக்டர் செந்தில்குமார். நான் பெருந்துறை கொங்கு இன்ஜினியரிங் காலேஜ் கேம்பஸ்ல இருக்கக்கூடிய கொங்கு பாலிடெக்னிக் கல்லூரியில அடிப்படை அறிவியல் துறையினுடைய துறை தலைவராக 27 வருடமாக நாங்கள் பணிபுரிந்து வருகிறேன். இந்த இனிய மாலை பொழுதுல பாலிடெக்னிக் அறியப்படாத விவரங்களும் வாய்ப்புகளும் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமா உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில எனக்கு பங்கேற்பதற்காக வாய்ப்பளித்த பெருந்துறை கொங்கு வேளாளர் தொழில்நுட்ப அறக்கட்டளையின் பாரம்பரிய பாதுகாவலர் திரு ஏ கே இளங்கோ ஐயா அவர்களுக்கும், எங்களது கொங்கு பாலிடெக்னிக் கல்லூரியின் தாளாளர் திருமதி மாலதி இளங்கோ மேடம் அவர்களுக்கும், எங்களது கொங்கு பாலிடெக்னிக் கல்லூரியின் முதல்வர் டாக்டர் வேதகிரி ஈஸ்வரன் அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இதற்கு மேலாக இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து இந்த சாளரம் அறக்கட்டளைக்கும் அதில் உள்ள நிர்வாகிகள் அனைவருக்கும் என்ன இந்த 2-3 நாளாவே கான்டாக்ட் பண்ணி என்னுடைய இந்த ப்ரோக்ராமை சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போறதுக்காக முயற்சி செய்த ராதா மேடம் அவர்களுக்கும், டாக்டர் மைதிலி மேடம் அவர்களுக்கும், டாக்டர் சுமதி மேடம் அவர்களுக்கும், அவங்களோட சேர்ந்து பணியாற்றி கொண்டிருக்கும் அனைத்து நிர்வாகிகளுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சுமதி மேடம் இப்போ ஒரு கேள்வி கேட்டாங்க, பாலிடெக்னிக் அப்படின்னா என்ன, இதுல என்னென்ன பாடப்பிரிவுகள் இருக்கு அப்படின்ட்டு. பாலிடெக்னிக் காலேஜ் அப்படின்னாலே ஒரு டிப்ளமோ கோர்சஸ் ஆஃபர் பண்ணக்கூடிய இன்ஸ்டிடியூட்டுக்கு பேர் தான் நம்ம பாலிடெக்னிக் காலேஜஸ் அப்படின்னு சொல்றோம். பல்வகை தொழில்நுட்ப கல்லூரி அப்படின்னு சொல்லுவோம் பாலிடெக்னிக்க. இதுல இன்ஜினியரிங் சம்பந்தப்பட்ட நிறைய பிரான்ச்சஸை பத்தி படிக்கக்கூடிய அந்த காலேஜுக்கு பேர் தான் நம்ம டிப்ளமோ கோர்சஸ்ன்னு சொல்றோம். ஜென்ரலா பார்த்தோம் அப்படின்னம்னா இந்த பாலிடெக்னிக்ல கோர்சஸ் டூரேஷன் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 years டூரேஷன், 3 வருஷம் படிக்கிறது. 1 வருஷம் அப்படின்னா அதுல 2 செமஸ்டர் இருக்கும். ஃபர்ஸ்ட் செமஸ்டர் 2 செகண்ட் செமஸ்டர் இருக்கும். 2வது வருஷமும் அதே மாதிரி 2 செமஸ்டர் இருக்கும். 3வது வருஷம் அதே மாதிரி 2 செமஸ்டர் இருக்கும். ஸோ இந்த 3 வருஷத்துல 6 செமஸ்டருக்கான 6 தேர்வுகளை மாணவர்கள் எழுத வேண்டி இருக்கும். இதை முடிச்சாங்கன்னா, சக்சஸ்ஃபுல்லா முடிச்சாங்கன்னா அந்த மாணவர்களுக்கு பட்டயம், அதாவது டிப்ளமோ வழங்கப்படும். இதுதான் டிப்ளமோ அப்படின்னா என்ன அப்படிங்கிறது. மேடம் கேட்டாங்க என்னென்ன வகை துறைகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. முதல்ல இப்ப நம்ம டிப்ளமோன்னு சொல்லக்கூடிய இந்த பாடப்பிரிவுகள் ஒரு 50-60 ஆண்டுகளுக்கு முன்னால என்னென்ன சொல்லிட்டு இருந்தோம் அப்படின்னம்னா, எப்படி அவார்ட் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா லைசன்ஸ் டீன் அப்படின்னு தான் கொடுத்தாங்க.
இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங் சொல்றோம், டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் சொல்றோம், டிப்ளமோ இன் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் சொல்றோம். இது ஆரம்ப காலகட்டத்தில் எப்படி வந்ததுன்னா லைசன்ஸ்ட் இன் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், லைசன்ஸ்ட் இன் சிவில் இன்ஜினியரிங், லைசன்ஸ்ட் இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அப்படிதான் இருந்தது. ஏன் முக்கியமா நான் இந்த 3 துறைகள் மட்டும் சிவில், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல் இந்த 3 துறைகளை மட்டும் சொல்றேன் அப்படின்னா, ஆரம்ப காலகட்டத்தில் இந்த 3 ஸ்ட்ரீம் தான் இருந்தது. சிவில் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் இந்த 3 தான் இருந்தது. அந்த சிவில் துறையில இன்னைக்கும் பார்த்தோம்னா கொஞ்சம் நம்ம பைஃபைக்ரேட் ஆனது வந்தது வந்து ஆர்கிடெக்சர் வந்து இருக்கும். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அப்படிங்கிற அந்த ஸ்ட்ரீம்ல பார்த்தோம்னா ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங், மெட்டலர்ஜி, டூல் அண்ட் டை, ஏர் கண்டிஷன், அதுக்கப்புறம் ரெஃப்ரிஜரேஷன், இந்த மாதிரி நிறைய ஸ்பெஷலைசேஷன் மெக்கானிக்கல் அப்படிங்கிற அந்த ஸ்ட்ரீம்ல இருந்து தனித்தனி கிளைகளா பிரிஞ்சது தான் இந்த மாதிரி நான் சொன்ன இந்த டிப்ளமோ. எலக்ட்ரிக்கல் அப்படிங்கிற அந்த பாடப்பிரிவுல இருந்து பிரிஞ்சு வந்தது தான் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் சொல்றோம், அதுவும் அதுல இருந்து வந்ததுதான். அதுல இருந்து பிரிஞ்சு வந்ததுதான் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. இப்போ லேட்டஸ்ட் ட்ரெண்டா என்ன வந்திருக்குன்னா கம்யூனிகேஷன் அண்ட் நெட்வொர்க்கிங் வந்திருக்கு. ஸோ ஆரம்ப காலகட்டத்துல பேசிக் இன்ஜினியரிங் ஸ்ட்ரீம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த சிவில், மெக்கானிக்கல் அண்ட் எலக்ட்ரிக்கல் இந்த 3 ஸ்ட்ரீம் தான் இருந்தது. இப்போ டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆக இந்த 3 ஸ்ட்ரீமுக்குள்ள அமையாம நிறைய ஸ்பெஷல் கோர்சஸ் இருக்கு. அதுல பார்த்தோம்னா குறிப்பிட்டு சொல்லும்படியே நிறைய இருக்கு. அதுல நான் சில குறிப்பிட்டு உங்களுக்கு சொல்றேன். கெமிக்கல் இன்ஜினியரிங், மெக்கட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், பெட்ரோகெமிக்கல் இன்ஜினியரிங், பெட்ரோலியம் இன்ஜினியரிங், டெக்ஸ்டைல், ஃபேஷன் டெக்னாலஜி, செராமிக் அண்ட் பிளாஸ்டிக், இந்த மாதிரி ஒவ்வொரு துறை சார்ந்த டிப்ளமோ படிப்புகள் இப்ப நிறைய வந்திருக்கு. ஸோ இதுதான் நம்ம குறிப்பிட்டு சொல்லக்கூடிய பாடப்பிரிவுகள் மேடம். தேங்க்யூ சார். இப்போ இந்த பாலிடெக்னிக் படிக்கிறது அப்படிங்கிறது என்ன சார் எலிஜிபிலிட்டி கண்டிஷன்? லைக் 10th படிச்சவங்க மட்டும்தான், முடிச்சவங்க மட்டும்தான் சேர முடியுமா? இதுக்கு வயது வரம்பு ஏதாவது இருக்கா? யாரெல்லாம் சேர்ந்து படிக்கலாம்? மேடம் நல்ல கொஸ்டின் இது. ஆக்சுவலா பாத்தீங்க அப்படின்னா இந்த டிப்ளமோ அப்படிங்கறது நமக்கு யார் அவார்ட் பண்றாங்க அப்படின்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் டைரக்டரேட் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன். அந்த ஃபர்ஸ்ட் லெட்டர்லாம் காயின் பண்ணி டோட் அப்படின்னு சொல்லுவோம். அந்த டோட் தான் வந்து நமக்கு சிலபஸ் ஃப்ரேம் பண்ணி நமக்கு அவங்க தான் எக்ஸாம் எல்லாம் நடத்தி நமக்கு அவார்ட் பண்றாங்க. அதனுடைய நாம்ஸ் பிரகாரம் தமிழ்நாடு கவர்மெண்ட்னுடைய டோட்னுடைய நாம்ஸ் பிரகாரம் பாலிடெக்னிக்ல ஜாயின் பண்றதுக்கு ஏஜ் லிமிட் கிடையாது. ஏஜ் லிமிட் ஒரு பேரியரே கிடையாது. எலிஜிபிலிட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு பாலிடெக்னிக்ல 3 வருஷம் கோர்ஸ்ல ஃபர்ஸ்ட் இயர்ல ஒரு என்ட்ரி இருக்கு, செகண்ட் இயர்ல ஒரு என்ட்ரி இருக்கு. அந்த ஃபர்ஸ்ட் இயர்ல யாரார் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னா 10ஆம் வகுப்பு படித்த மாணவர்கள் அனைவரும் ஜாயின் பண்ணலாம். இதுதான் ஃபர்ஸ்ட் என்ட்ரி. பிரைமரி ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் யாருன்னு பாத்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் முடிச்சவங்க தான். 10th ஸ்டாண்டர்ட் முடிச்சவங்க மட்டும்தான் ஜாயின் பண்ண முடியுமா ஃபர்ஸ்ட் இயர்ல? ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 10வது முடிச்சுட்டு +1 போறாங்க. ஏதாவது ஒரு குடும்ப சூழ்நிலை காரணமா அவங்க +1 கண்டினியூ ஆகல, +2 கண்டினியூ ஆக முடியல அப்படின்னா எகைன் அந்த 10th ஸ்டாண்டர்ட் மார்க்கை வச்சு திருப்பி ஃபர்ஸ்ட் இயர் டிப்ளமோ ஃபர்ஸ்ட் இயர் ஜாயின் பண்ணலாம். ஒரு சில ஸ்டூடெண்ட் வந்து 10th முடிச்சுட்டு +2ல ஆர்ட்ஸ் குரூப் படிச்சிருப்பாங்க, மேக்ஸ் படிக்காம. அந்த ஸ்டூடெண்ட் திருப்பியும் இந்த டெக்னிக்கல் லைனுக்கு வரணும் அப்படின்னா எகைன் அவங்களும் வந்து அந்த 10th மார்க் வச்சு ஃபர்ஸ்ட் இயர் ஜாயின் பண்ணலாம். திருப்பியும் ஒரு தடவை உங்களுக்கு நினைவூட்டலுக்காக சொல்றேன். ஃபர்ஸ்ட் இயர் அப்படின்னா 10th படித்த 10ஆம் வகுப்பு படித்த மாணவர்கள் எல்லாருமே சேரலாம். +1ல போயிட்டு ஜாயின் பண்ணிட்டு அவங்க கன்டினியூ பண்ணல, +2 ஜாயின் பண்ணிட்டு கம்ப்ளீட் பண்ணலன்னா அந்த மாணவர்களும் 10th மார்க் வச்சுட்டு ஜாயின் பண்ணலாம். +2ல ஆர்ட்ஸ் குரூப் படிச்ச மாணவர்கள், மேக்ஸ் படிக்காம இருக்கிறவங்க அவங்களும் வந்து ஃபர்ஸ்ட் இயர்ல ஜாயின் பண்ணலாம். இது ஒரு என்ட்ரி ஃபர்ஸ்ட் இயர்ல. செகண்ட் இயர்ல ஜாயின் பண்றதுக்கு பேர் லேட்டரல் என்ட்ரின்னு சொல்லுவோம், லேட்டரல் என்ட்ரி அட்மிஷன் சொல்லுவோம். இதுல யாரார் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னா +2ல மேக்ஸ் குரூப் படிச்சவங்களும் ஜாயின் பண்ணலாம், சயின்ஸ் குரூப் படிச்சவங்களும் ஜாயின் பண்ணலாம். இந்த ஸ்ட்ரீமுக்கு பேர் வந்து, இந்த என்ட்ரிக்கு பேர் வந்து லேட்டரல் என்ட்ரி அப்படின்னு சொல்லுவோம் மேடம். ஏஜ் குரூப் கிடையாது, உங்களுக்கு எந்த ஏஜ் குரூப்புமே கிடையாது, இவங்க ஜாயின் பண்ணலாம். ஓகே சார், थैंक यू சார். தேங்க் யூ சார். சார் இப்போ வந்துட்டு இப்போ நம்ம டிப்ளமோ முடிக்கிறோம் அப்படின்னா இப்போ ஆர்ட்ஸ் காலேஜ் அப்படின்னா பாரதியார் யூனிவர்சிட்டி அந்த மாதிரி யூனிவர்சிட்டிஸ் வந்து சர்டிஃபிகேஷன்ஸ் பண்ணுறாங்க. என்ஜினியரிங் அப்படின்னா அண்ணா யூனிவர்சிட்டி சர்டிஃபிகேஷன் பண்ணுறாங்க. அது மாதிரி இந்த டிப்ளமோ கோர்சஸ்க்கு வந்து யார் வந்து சர்டிஃபிகேஷன்ஸ் கொடுக்குறாங்க சார்? மேடம் வெரி குட்.
இப்ப பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டுல வந்து மொத்தமா ஒரு 517 பாலிடெக்னிக் இருக்கு. அது என்னென்னு பின்னால உங்களுக்கு சொல்றேன். அந்த 517 பாலிடெக்னிக்கும் எவ்ரி இயர் வந்து அப்ரூவல் கொடுக்கறது வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா ஆல் இந்தியா கவுன்சில் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன், AICTன்னு சொல்லுவோம். ஒவ்வொரு பாலிடெக்னிக்கும் அது கவர்மெண்டா இருந்தாலும் சரி, செல்ஃப் ஃபைனான்சிங்கா இருந்தாலும் சரி, AICT அப்ரூவலோட தான் நடத்தணும். அவங்க அப்ரூவல் கூட இங்க டோட், நான் இப்ப சொன்னேன் இல்லைங்களா, டைரக்டரேட் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன், அவங்க தான் வந்து நம்மளை வழி நடத்துவாங்க. அவங்க ஒரு செட் ஆஃப் நார்ம்ஸ் வச்சிருக்காங்க. அவங்க தான் சிலபஸ் ஃப்ரேம் பண்றாங்க, அவங்க தான் எக்ஸாம் கண்டக்ட் பண்றாங்க, அவங்க தான் டிப்ளமோ கொடுக்குறாங்க. இந்த தமிழ்நாட்டில் பார்த்தோம் அப்படின்னம்னா இருக்கக்கூடிய பாலிடெக்னிக்ல படிக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாருக்கும் டிப்ளமாவோ அவார்ட் பண்றது வந்து டோட் தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்ட்ஸ் காலேஜுக்கு நீங்க பாரதியார் யூனிவர்சிட்டி, பாரதிதாசன் யூனிவர்சிட்டின்னு இருக்கிற மாதிரி இல்லாமல் தமிழ்நாட்டில் பாலிடெக்னிக்னு படிச்சா எல்லாத்துக்குமே டிப்ளமோ அவார்ட் பண்ணக்கூடிய சர்டிஃபைடு அந்த அமைப்பு வந்து டோட்னு சொல்லுவோம், டைரக்டரேட் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன் சென்னை. அவங்க தான் அவார்ட் பண்ண முடியும். ஓகே சார், இப்போ இந்த பாலிடெக்னிக் காலேஜஸ்ல நாங்க நிறைய பிரிவுகள் மாதிரி, அதாவது கவர்மெண்ட் காலேஜஸ் இருக்கு, எய்டட் இருக்கு, செல்ஃப் ஃபினான்ஸ் காலேஜஸ் இருக்கு, அட்டானமஸ் சிலது சொல்றாங்க. இந்த பிரிவுகள் பத்தி என்ன டிஃபரன்ஸ் வரும், அந்த ஃபுல் டைம் பார்ட் டைம் அப்படிங்கறதும் என்னன்றது கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க சார். சொல்றேன். மொத்தமா தமிழ்நாட்டுல பார்த்தோம்னா 517 பாலிடெக்னிக் இருக்கு மேடம். இந்த 517 நம்ம 5 கேட்டகரியா பிரிக்கலாம். ஒன்னு கவர்மெண்ட் பாலிடெக்னிக், பியூரா கவர்மெண்ட் மட்டுமே நடத்துறது. அந்த கவர்மெண்ட் பாலிடெக்னிக் வந்து ஒரு 47 பாலிடெக்னிக் இருக்கு மேடம். கவர்மெண்ட் எய்டட் பாலிடெக்னிக் வந்து தமிழ்நாட்டுல 24 பாலிடெக்னிக் இருக்கு. அட்டானமஸ் ஸ்டேட்டஸ் உள்ள பாலிடெக்னிக் வந்து ஒரு 13 இருக்கு மேடம். இது இல்லாமல் செல்ஃப் ஃபைனான்சிங் பாலிடெக்னிக் வந்து ஒரு 336 இருக்கு. இந்த கேட்டகரியில எல்லாம் வராம அதர் பாலிடெக்னிக்னு ஒரு 10 பாலிடெக்னிக் இருக்கு. கவர்மெண்ட் பாலிடெக்னிக் ஒரு 47, கவர்மெண்ட் எய்டட் 24, அட்டானமஸ் 13, செல்ஃப் ஃபைனான்சிங் 336. இந்த அட்டானமஸுக்கும் நான் சொன்ன கவர்மெண்ட் எய்டட் செல்ஃப் ஃபைனான்சிங்க்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தோம்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டோட் தான் சிலபஸ் எல்லாத்துக்குமே ஃப்ரேம் பண்ணி டிப்ளமோ அவார்ட் பண்றாங்க. இந்த அட்டானமஸ் காலேஜ்ல படிக்கிறவங்களுக்கும் டிப்ளமோ அவங்க தான் அவார்ட் பண்ணுவாங்க. ஆனா அவங்களுக்கு ஒரு சின்ன ஃப்ரீடம் என்ன அப்படின்னா, அந்தந்த காலேஜ் அந்தந்த பிரிவுகளுக்கு தகுந்த மாதிரி சிவில், மெக்கானிக்கல் என்னென்ன பிரான்ச் அவங்க ஆஃபர் பண்ணிட்டு இருக்காங்களோ அந்த பிரான்ச்ல அந்த பர்டிகுலர் ஸ்டூடெண்ட் அந்த பர்டிகுலர் சப்ஜெக்ட்ல ஒரு 10 to 15% லேட்டஸ்ட் என்ன ட்ரெண்ட் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க கண்டென்ட், சிலபஸ்னுடைய கண்டென்ட் அவங்க வேரி பண்ணிக்கலாம் மேடம். அந்த ஃப்ரீடம் உங்களுக்கு இருக்கு அட்டானமஸ் காலேஜ்ல. ரெண்டாவது, எக்ஸாம் ஸ்கீம் ஃபுல்லா வந்து அந்த அட்டானமஸ் காலேஜ் அப்படின்னா அந்த காலேஜை பொறுத்து இருக்கும். இதுதான் அட்டானமஸ் காலேஜுக்கும் கவர்மெண்ட் எய்டட் அண்ட் செல்ஃப் ஃபைனான்சிங் உள்ள வித்தியாசம். இது இல்லாமல் நான் இந்த அதர் பாலிடெக்னிக்ஸ் அப்படின்னு சொன்னேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பர்டிகுலர் பாலிடெக்னிக் இருக்குன்னா மினிமம் அங்க வந்து ஒரு 5 பிரான்ச், அதாவது சிவில், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், இதெல்லாம் வந்து காமனா இருக்கக்கூடிய டிப்ளமோ கோர்சஸ். இது இல்லாம ஸ்பெசிபிக்கா ஒவ்வொரு டிப்ளமோக்கு மட்டுமே ஒவ்வொரு காலேஜஸ் இருக்கு, கவர்மெண்டே நடத்துறாங்க. அது பாத்தீங்கன்னா பிரிண்டிங் டெக்னாலஜிக்கு ஒண்ணு இருக்கு, கெமிக்கல் டெக்னாலஜிக்கு ஒண்ணு இருக்கு, லெதர் டெக்னாலஜிக்கு ஒரு இன்ஸ்டியூட் இருக்கு, டெக்ஸ்டைலுக்கு ஒண்ணு இருக்கு, காமர்ஸ்க்கு மட்டுமே எக்ஸ்க்ளூசிவா ஒண்ணு இருக்கு, ஈவன் பிலிம் டெக்னாலஜிக்கு ஒண்ணு வச்சிருக்காங்க, டூலுக்கு ஒண்ணு இருக்கு, லேபருக்கு ஒண்ணு இருக்கு, கேட்டரிங் டெக்னாலஜி கூட 2 இன்ஸ்டிடியூஷன் இருக்கு. இப்ப நான் சொன்ன இந்த 10 வந்து அதர் இன்ஸ்டிடியூஷன்ல வருது. மத்த இந்த காமனா சொன்ன கவர்மெண்ட் எய்டட், அட்டானமஸ், செல்ஃப் ஃபைனான்சிங்குள்ள பொருந்தாது மேடம். இது இன்னொன்னு ஃபுல் டைம் பார்ட் டைம். இப்போ ஜென்ரலா வந்து டிப்ளமோ அப்படின்னா 10th முடிச்சதுக்கு அப்புறம் 3 வருஷம் படிப்பு தான் ஃபுல் டைம் மேடம். இது வந்து இருக்கக்கூடிய இப்போ இந்த 517 பாலிடெக்னிக் இது காமன். இப்போ ஒரு சில ஸ்டூடெண்ட் வந்து 10th ஸ்டாண்டர்ட் முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க குடும்ப சூழ்நிலையினால சில நேரம் அவங்களால வந்து படிப்பை தொடர முடியாம அவங்க ஏதாவது வேலைக்கு போய்கிட்டு இருக்கலாம். அந்த மாதிரி போகக்கூடிய மாணவர்களும் இந்த டிப்ளமோ படிப்பு அவங்க ஸ்கில் பேஸ் மட்டும்தான் அவங்களுக்கு ஜாப் இருக்கும். அவங்களை அப்கிரேட் பண்றதுக்காக இன்னொரு வாய்ப்பு என்னன்னா இந்த பாலிடெக்னிக். இந்த பாலிடெக்னிக்ல பார்ட் டைம் அப்படின்னா 3 இயர்ஸ்க்கு பதிலா, ஃபுல் டைம்னா 3 இயர்ஸ், அதுக்கு பதிலாக பார்ட் டைம்ல 4 இயர்ஸ் படிப்பாங்க. ஆனால் ஃபுல் டைம்ல அவங்க 3 வருஷத்துல ஒரு வருஷத்துக்கு 2 செமஸ்டர், அதனால 3 வருஷத்துக்கு 6 செமஸ்டர்னா இந்த பார்ட் டைம்ல படிக்கிறவங்க ஃபுல் டைம்ல படிச்ச அத்தனை பேப்பர், அத்தனை தியரி அண்ட் ப்ராக்டிக்கல் எல்லாமே பண்ணுவாங்க. அடிஷனலா இன்னும் 1 இயர் ஆட் ஆயிடும். ஸோ அவங்களோட டூரேஷன் பார்த்தீங்கன்னா 4 இயர்ஸ் மேடம். ஸோ ஃபுல் டைம்ல என்னென்ன சிலபஸ் இருந்ததோ, எக்ஸாமினேஷன் பேட்டர்ன் இவங்களுக்கு என்ன இருக்கோ அது எல்லாமே அந்த பார்ட் டைம் இருக்கவங்களுக்கு இருக்கும். எக்ஸாம் எல்லாத்துக்கும் காமனா தான் நடக்கும், ஆனா டூரேஷன் மட்டும் கொஞ்சம் அதிகம். அவங்களுக்கு 4 இயர்ஸ் மேடம். இதுதான் ஃபுல் டைம்க்கும் பார்ட் டைம்க்குள்ள வித்தியாசம். நம்ம ஈரோடு, கோயம்புத்தூர் அந்த ஏரியால எல்லாம்
முக்கியமான லீடிங் பாலிடெக்னிக்ஸ்ல எல்லாத்துலயுமே ஈவன் கவர்மெண்ட் அண்ட் செல்ஃப் ஃபைனான்சிங் கவர்மெண்ட் எய்டட் பாலிடெக்னிக்ல எல்லாமே பார்ட் டைம் கோர்சஸ் இருக்கு மேடம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அதுல பெனிஃபிட் ஆகிறாங்க, ஜாயின் பண்ணி படிக்கிறாங்க. இப்போ நம்ம ஆடியன்ஸ்க்கு தெரிஞ்ச மாதிரி பார்ட் டைம்னா எந்தெந்த காலேஜஸ் ட்ரை பண்ணலாம்னு ஏதாவது சொல்ல முடியுமா சார்? சொல்லலாம் மேடம். இப்போ கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் பாலிடெக்னிக் இருக்கு, பிஹெச்டி பாலிடெக்னிக் கவர்மெண்ட் பாலிடெக்னிக் ஆஃப் கோயம்புத்தூர் இருக்கு, அடுத்து பிஹெச்டி பாலிடெக்னிக் இருக்குது, சிஐடி இருக்கு. அது மூணு வந்து கோயம்புத்தூர்ல பார்ட் டைம் கோர்சஸ் ஆஃபர் பண்றாங்க. இங்க ஈரோடு டிஸ்ட்ரிக்ட்ல கவர்மெண்ட் பாலிடெக்னிக்ல கவர்மெண்ட் எய்டட்ல எதுவும் இல்லை, ஒரே ஒரு செல்ஃப் ஃபைனான்சிங் பாலிடெக்னிக் கோபி பக்கத்துல இருக்கு. அந்த பாலிடெக்னிக்ல மட்டும் மெக்கானிக்கல் அண்ட் எலக்ட்ரிக்கல் வந்து பார்ட் டைம் கோர்சஸ் நடத்துறாங்க. ஓகே சார், ஓகே, थैंक यू சார். சார் இப்போ வந்து பாலிடெக்னிக் காலேஜஸ்ல வந்துட்டு இப்போ நிறைய புது புது டெக்னாலஜி வர நிறைய புது கோர்சஸ் வந்து என்ஜினியரிங் பேக்ரவுண்ட்ல வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டே வராங்க. அது மாதிரி பாலிடெக்னிக் காலேஜஸ்ல வந்து புது கோர்சஸ் நீங்க வந்து என்ன மாதிரி புது கோர்சஸ் வந்து இப்ப இருக்க எம்ப்ளாயபிலிட்டிக்கு வந்து நீங்க ஆஃப் பண்றீங்க, கொடுக்குறீங்க? வெரி குட் மேடம். என்னன்னா இதுல பாத்தீங்க அப்படின்னா நம்ம யூஸ்வலா நம்ம கன்வென்ஷனலா தெரிஞ்ச டிபார்ட்மெண்ட்ஸ் பிரான்ச்சஸ் டிப்ளமோ கோர்சஸ்னா சிவில், மெக்கானிக்கல், ஆட்டோமொபைல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், கம்ப்யூட்டர், ஐடி இப்படிதான் பார்த்துட்டு இருந்திருக்கோம். இப்போ லாஸ்ட் ஒரு 10 years பாத்தீங்கன்னா நிறைய ஒரு ஸ்பெசிபிக்கான கோர்சஸ், ஸ்பெஷல் கோர்சஸ்னே சொல்லலாம். இப்ப நான் சொல்லாத கோர்சஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா மெக்கட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் அப்படிங்கிறது லாஸ்ட் ஒரு 10 years நல்ல ஒரு ட்ரெண்டிங்ல இருக்கக்கூடிய ஒரு கோர்ஸ். அது மெக்கட்ரானிக்ஸ் அப்படின்னா எப்படி காயின் பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர்னா அவர் வந்து ஒரு மெஷின் ஓரியன்டான எல்லா மெயின்டெனன்ஸ், அதனுடைய ஆப்ரேஷன் அதெல்லாம் தெரிஞ்சவர் ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியரா இருப்பாங்க. எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியர் அப்படின்னா அந்த மெஷினை ஆப்ரேட் பண்றதுக்கு அவர் ஒரு சிஸ்டம் வச்சிருப்பாரு. அந்த சிஸ்டம் கொடுத்தாருன்னா அந்த மெஷின் ஆப்ரேட் ஆகிற மாதிரி எப்போ ஆன் ஆகணும் ஆஃப் ஆகணும் அந்த சிஸ்டம் எல்லாம் ஒரு எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியர் தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. பட் ஒரு கம்பெனியில இந்த ரெண்டு விஷயமும் தெரிஞ்ச மாதிரி ஒரு என்ஜினியர் தேவைப்பட்டது அப்படின்னா, அந்த டெக்னாலஜி வேணும்னா அதுக்குதான் மெக்கானிக்கல் பிளஸ் எலக்ட்ரானிக்ஸ், மெக்கட்ரானிக்ஸ் இந்த ரெண்டையும் ஜாயின் பண்ணதுதான் வந்து மெக்கட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங். இது பாத்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 10 years பாலிடெக்னிக் லெவல்லையும் இருக்கு, என்ஜினியரிங் லெவல்லையும் நல்ல ஒரு டெவலப் ஆன ஒரு கோர்ஸ். இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா இப்போ எல்லாமே ஆட்டோமேஷன் தான், எது எடுத்தாலுமே எந்த ஒரு விஷயம்னாலும் ஆட்டோமேஷன் தான். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கார்ல பாத்தீங்கன்னாலும் எல்லாமே ஆட்டோமேஷன், இப்போ 2 வீலர்ல பாத்தீங்கன்னாலும் எல்லாமே ஆட்டோமேஷன். முதல்ல எல்லாம் நம்ம ஸ்டார்ட் பண்றதுக்கு கிக்கர் யூஸ் பண்ணுவோம், இப்போ அதுக்கு இக்னிஷன் கொடுத்தோம்னா ஸ்டார்ட் ஆகிற மாதிரி. கார்ல பாத்தீங்கன்னா எல்லா ஆப்ரேஷனுமே சென்சார் பேஸ்ட். இந்த எல்லா சென்சார் பேஸ்ட் இருக்கக்கூடிய இந்த எல்லா ஆப்ரேஷனையுமே பண்றதுக்கு இன்ஸ்ட்ருமெண்டேஷன் கண்ட்ரோல் அப்படிங்கிற தனியா ஒரு ஸ்பெசிபிக் கோர்ஸ் இருக்கு. இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா லேட்டஸ்ட் இந்த மாதிரி ஒரு புது புது கோர்சஸ் எல்லாம் படிக்கும் பொழுது வேலை வாய்ப்புகள் அதுக்கு தகுந்த மாதிரி நிறைய பெருகிட்டே வருது. காலப்போக்கில் இன்னும் அடுத்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இருந்தது. இப்ப பாத்தீங்கன்னா அந்த கம்யூனிகேஷன் மட்டும் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் படிச்சிருப்பாங்க ஒரு ஸ்டூடெண்ட். ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் அல்லது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி படிச்ச ஸ்டூடெண்ட் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு நெட்வொர்க்கிங் தெரியும். ஆனா இந்த கம்யூனிகேஷனும் நெட்வொர்க்கிங்கும் ரெண்டும் தெரிஞ்ச மாதிரி ஸ்டூடெண்ட் வேணும், ஒரு என்ஜினியர் வேணும் அப்படின்னா அதுக்கு ரெண்டையும் சேர்த்து இப்ப கம்யூனிகேஷன் அண்ட் நெட்வொர்க்கிங் இந்த மாதிரி கோர்சஸ்க்கு ஈவன் இப்ப ஏஐசிடில நீங்க புதுசா ஒரு கோர்ஸ் அப்ளை பண்ணணும்னாலே இந்த மாதிரி ட்ரெண்டிங் கோர்ஸுக்கு, அதாவது எதெல்லாம் ட்ரெண்டிங்கிறத விட எதெல்லாம் எமர்ஜிங் கோர்ஸ், எதெல்லாம் எமர்ஜிங் அந்த டெக்னாலஜி இருக்கோ அதுக்கெல்லாம் கவர்மெண்டே வந்து இப்போ சப்போர்ட் பண்றாங்க, அதுக்கெல்லாம் நிறைய வாய்ப்புகள் கொடுக்குறாங்க. ஸோ காலகட்டம் மாற மாற எல்லா கோர்சஸுமே அப்படியே புதுசா மாறிட்டு இருக்கு. அதுக்கு தகுந்த மாதிரி டெக்னாலஜியும் வளர்ந்துகிட்டே இருக்கு மேடம். பசங்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இதெல்லாமே பிற்காலத்தில். சார் இந்த மாதிரி கோர்சஸ் வந்து இப்போ எங்க ஈரோடு, கோயம்புத்தூர் நம்ம சுத்து வட்டாரத்துல எந்த பாலிடெக்னிக் காலேஜஸ் எமர்ஜிங் கோர்சஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க சார்? மேடம் இப்போ கொங்கு பாலிடெக்னிக், இப்போ நான் ஒர்க் பண்ற பாலிடெக்னிக்ல பாத்தீங்கன்னா மொத்தம் 9 பிரான்ச் இருக்கு. சிவில் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், கம்ப்யூட்டர் இதெல்லாம் கன்வென்ஷன். இது இல்லாமல் கெமிக்கல் இன்ஜினியரிங் நான் சொன்னேன் இல்லைங்களா, அதுக்கப்புறம் மெக்கட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் கண்ட்ரோல் இந்த 3 வந்து கொங்கு பாலிடெக்னிக்ல இருக்கு. அதே மாதிரி இந்த இன்ஸ்ட்ருமெண்டேஷன் கண்ட்ரோல் கவர்மெண்ட் எய்டட் பாலிடெக்னிக் எஸ்ஐடில இருக்கு, ஆப்பக்கூடல இருக்கு. கோயம்புத்தூர்ல பார்த்தோம்னா பிஹெச்டி பாலிடெக்னிக்ல இந்த மாதிரி எமர்ஜிங் கோர்சஸ் எல்லாம் வச்சிருக்காங்க, சிஐடில இருக்கு மேடம். சார் இப்ப நீங்க சொல்ற பாடப்பிரிவுகளை கேட்கும் போது இன்ஜினியரிங் பேஸான எல்லா பிரான்ச்சஸுமே நீங்க சொல்றீங்க. ஸோ வாட் இஸ் த டிஃபரன்ஸ்? லைக் வந்து 10th முடிச்சோன்னே 3 வருஷம் உங்க பாலிடெக்னிக் கோர்ஸ் முடிச்சுட்டு பிஇ சேர்றவங்களுக்கும்
அல்லது 10th முடிச்சு +2 முடிச்சிட்டு BE சேர்றவங்களுக்கும் வாட் வில் பி தி டிஃபரன்ஸ் ஆர் எது சிறந்ததா இருக்கும் அப்படி ஏதாவது சொல்ல முடியுமா சார்? இதுதான் நான் ரொம்ப முக்கியமா எதிர்பார்த்த ஒரு விஷயம். ஏதாவது கேட்பாங்க, என்னன்னா மேடம், ஒரு ஸ்டூடெண்ட் 10th முடிச்சுட்டாங்க அப்படின்னா அவங்க 10th முடிச்சதுல இருந்து 6வது வருஷம் அந்த கேண்டிடேட் வந்து BE முடிச்சிருக்கலாம். எப்படின்னா 10th முடிச்சதுக்கு அப்புறம் டிப்ளமோ ஒரு 3 இயர்ஸ் படிப்பாங்க. யூஸ்வலா BE வந்து 4 இயர்ஸ் கோர்ஸ். ஆனா டிப்ளமோ 3 இயர்ஸ் முடிச்சதுக்கு அப்புறம் BE போகும் பொழுது அவங்க 4 வருஷம் படிக்க வேண்டியது இல்லை. அவங்க டைரக்டா செகண்ட் இயர் போய் ஜாயின் பண்ணலாம். என்ஜினியரிங்ல லேட்டரல் என்ட்ரி ஸ்கீம் மூலமா செகண்ட் இயர்ல ஜாயின் பண்ணுவாங்க. அங்க செகண்ட் இயர், தேர்ட் இயர், ஃபோர்த் இயர். ஸோ அங்கேயும் 3 வருஷம் படிக்கிறாங்க. ஸோ 10th இப்போ முடிச்ச ஸ்டூடெண்ட் டிப்ளமோல ஒரு 3 இயர்ஸ், இன்ஜினியரிங்ல ஒரு 3 இயர்ஸ், டோட்டலா 6 இயர்ஸ்ல அவங்க டிகிரி வாங்கிடலாம், BE வாங்கிடுவாங்க. இதே மாதிரி 10th முடிச்சுட்டு +2 போறாங்க இல்லைங்களா, அந்த ஸ்டூடெண்ட் அங்க ஒரு 2 இயர்ஸ் படிப்பாங்க. அதுக்கப்புறம் இன்ஜினியரிங்ல ஒரு 4 இயர்ஸ் படிப்பாங்க. அதே ஸ்டூடெண்ட் 6 வருஷத்துல BE முடிச்சிடுவாங்க. என்ன வித்தியாசம் இப்ப நாங்க வந்து அனுபவத்துல என்ன வித்தியாசம் எங்களுக்கு தெரியுது அப்படின்னா, இங்க டிப்ளமோல ஃபர்ஸ்ட் இயர் ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட் ஃபர்ஸ்ட் இயர்ல காமனான சப்ஜெக்ட்ஸ் தான் படிப்பாங்க. இங்கிலீஷ், மேத்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி. அடிஷனலா அவங்களுக்கு இன்ஜினியரிங் கிராஃபிக்ஸ் அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்ட் இருக்கும். அதுக்கப்புறம் லேபை பொறுத்த வரைக்கும் ஒர்க் ஷாப்புக்கு, இப்போ லேபுக்கு எல்லாம் வந்து கொஞ்சம் கவர்மெண்ட் வந்து சிலபஸ்ல புது ஸ்கீம்ல இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க. ஒர்க் ஷாப் ப்ராக்டிஸ் அப்படிங்கிறதுல கொஞ்சம் இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க. பேசிக் இண்டஸ்ட்ரீஸ் அப்படிங்கிற கோர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. பட் ஜென்ரலா பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் இயர் காமன். இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல வந்து டிப்ளமா ஜாயின் பண்றாங்கன்னா இந்த எந்த பிரான்ச்ல ஜாயின் பண்ணாலும் ஃபர்ஸ்ட் இயர் காமன் தான். செகண்ட் இயர் அவங்க என்ன பிரான்ச்சுக்கு போறாங்களோ அந்த பிரான்ச்ல இருக்கக்கூடிய பேசிக் சப்ஜெக்ட்ஸை பேசிக் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாங்க. அதையே தான் ப்ராக்டிக்கலா அவங்க லேப்ல செய்வாங்க. இதுக்கு தான் ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங். அவங்க என்ன படிச்சாங்களோ அதை அங்க ப்ராக்டிக்கலா செஞ்சு பார்க்கறதுக்கான வாய்ப்பு எங்க அதிகம் அப்படின்னா பாலிடெக்னிக் காலேஜஸ்ல தான் அதிகம். அதனாலதான் 50% தியரி, 50% ப்ராக்டிக்கல் வச்சிருக்காங்க. ஸோ செகண்ட் இயர்லயும் அதே மாதிரி பண்ணுவாங்க, தேர்ட் இயர்லயும் அதே மாதிரி பண்ணுவாங்க. ஸோ இந்த டிப்ளமோல 3 வருஷ கோர்ஸ்ல அந்த பர்டிகுலர் பிரான்ச்ல அவங்களுக்கு 2 இயர்ஸ் அவங்களுக்கு எந்த பிரான்ச்ல சேர்ந்தாங்களோ அதுல பேசிக் தெரிஞ்சுக்கிட்டு அதை நல்லா ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இன்ஜினியரிங் போவாங்க. இன்ஜினியரிங் போகும்போது இங்க என்ன பிரான்ச் படிச்சாங்களோ அதனுடைய அதே மாதிரி அங்க போய் படிக்கும் பொழுது அங்க செகண்ட் இயர், தேர்ட் இயர், ஃபோர்த் இயர்ல இங்க படிச்சதனுடைய அட்வான்ஸ் லெவல்ல படிப்பாங்க. ஸோ இவங்களுக்கு அந்த கான்செப்ட் எல்லாமே இங்க படிச்சதா இருக்கும், அதனுடைய அட்வான்ஸ் லெவல் அங்க படிப்பாங்க. ஸோ அங்க ஒரு 3 இயர்ஸ் வந்து அந்த பர்டிகுலர் பிரான்ச் படிப்பாங்க. ஸோ டோட்டலா இந்த 6 இயர்ஸ் டூரேஷன்ல 10th முடிச்சுட்டு டிப்ளமோ முடிச்சுட்டு இன்ஜினியரிங் போன ஸ்டூடெண்ட்டுக்கு 6 வருஷம் டூரேஷன்ல 5 வருஷம் அவங்க வந்து அந்த எந்த பிரான்ச்ல சேர்ந்தாங்களோ அந்த பிரான்ச்சோடைய பேசிக் தெரிஞ்சு ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங் முடிச்சுட்டு இன்ஜினியரிங் போயிட்டு டிகிரி முடிப்பாங்க. வேற +2 ஜாயின் பண்ணும் பொழுது அங்க 2 இயர்ஸ் உங்களுக்கு நல்லா தெரியும். +2ல லாங்குவேஜ் தமிழ், இங்கிலீஷ், மேத்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ். அங்க இன்ஜினியரிங் வராது. அங்க 2 இயர்ஸ் அப்படி போயிடும். இன்ஜினியரிங் போனாலுமே அகைன் ஃபர்ஸ்ட் இயர்ல இங்கிலீஷ் லாங்குவேஜ் இருக்கும், இதே மேத்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி. அங்க பேசிக் இன்ஜினியரிங் சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் இயர்ல ஒரு காமன் பேப்பர் இருக்கும். பட் அவங்க ஜாயின் பண்ண அந்த பர்டிகுலர் பிரான்ச்சினுடைய சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் எங்கிருந்து அவங்களுக்கு வந்து எக்ஸ்போஸ் ஆகும் பாத்தீங்கன்னா செகண்ட் இயர்ல இருந்து தான். ஸோ அவங்க +2 முடிச்சுட்டு போன பசங்க BEல செகண்ட் இயர், தேர்ட் இயர், ஃபோர்த் இயர் அந்த 3 வருஷத்துல மட்டும்தான் அவங்களுக்கு எக்ஸ்போஸ் ஆவாங்க. ஸோ அவங்க ஒரு 10th +2 BE படிக்கிறவங்களுக்கு 3 வருஷம் மட்டும் அந்த பர்டிகுலர் பிரான்ச்ல அவங்களுக்கு நாலேஜ் வந்து எக்ஸ்போஸ் ஆகும். அவங்களால புரிஞ்சு படிச்சு தெரிஞ்சுக்க முடியும். டிப்ளமோ மூலம் போன ஸ்டூடெண்ட் பாத்தீங்கன்னா அதை 5 வருஷம் படிக்கிறாங்க 6 வருஷத்துல. அதனால டிப்ளமோ மூலமா இன்ஜினியரிங் போன ஸ்டூடெண்ட்டுக்கு கண்டிப்பாக இதை முழு மனதோட ஈடுபாட்டோட படிச்ச ஸ்டூடெண்ட்டுக்கு +2 முடிச்சுட்டு BE படிச்ச ஸ்டூடெண்ட்டை விட அவங்களுக்கு ப்ராக்டிக்கல் நாலேஜ், எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா கண்டிப்பா அதிகமா இருக்கு மேடம். அதனால இயரும் வேஸ்ட் ஆகாது. பட் ப்ராக்டிக்கல் நாலேஜோட போகும் பொழுது நாளைக்கு ஒரு கேம்பஸ் இன்டர்வியூல வரும் பொழுது இந்த பாலிடெக்னிக் மூலமா போன ஸ்டூடெண்ட்டுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு மேடம். தேங்க்யூங்க சார். இப்போ வந்து பாலிடெக்னிக் படிச்சு முடிச்சுட்டு BE இல்லாம வேற ஹையர் ஸ்டடீஸ் அவங்க போகணும் அப்படின்னா என்ன மாதிரி ஆப்ஷன்ஸ் அவைலபிள் இருக்குங்க சார் அவங்களுக்கு? மேடம் ஆக்சுவலா மோஸ்ட் ப்ராபப்ளி பார்த்தோம்னா டிப்ளமோ முடிச்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கு வந்து 3 ஆப்ஷன் இருக்கு. ஒன்னு ஹையர் ஸ்டடீஸ், இன்னொன்னு பிளேஸ்மெண்ட், இன்னொன்னு வந்து என்டர்பிரனரா போறாங்க. இதுல பாத்தீங்க அப்படின்னா ஒரு 60% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டிப்ளமோ முடிச்சதுக்கு அப்புறம் பிளேஸ்மெண்ட், நல்ல பிளேஸ்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு.
அதுல பிளேஸ்மெண்ட்ல போயிடுறாங்க. ஒரு சில ஸ்டூடெண்ட் வரும் பொழுதே அவங்க இன்ஜினியரிங் பண்ணணுங்கிற அந்த ஃபோக்கஸோட வராங்க. அந்த 40% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 30% வந்து ஹையர் ஸ்டடிஸ் போறாங்க. அவங்க மோஸ்டா ஆப்ட் பண்ணக்கூடியது வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்ஜினியரிங் பி தான் ஆப்ட் பண்ணுவாங்க. வேற அதுல ஒரு சிலர் இப்ப நம்ம பிஏ பிஎஸ்சி ஆர்ட்ஸ் காலேஜ்ல இருக்கு இல்லைங்களா, பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், இங்க டிப்ளமோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிருப்பாங்க 3 years 10th முடிச்சுட்டு 3 years முடிச்சிருந்தாங்கன்னா அந்த ஆர்ட்ஸ் காலேஜ்லயும் எப்படி இன்ஜினியரிங் காலேஜ்ல செகண்ட் இயர்ல போய் லேட்டரல் என்ட்ரில ஜாயின் பண்ணாங்களோ அதே மாதிரி இங்கேயும் போய் ஜாயின் பண்ணலாம். ஒரு குறிப்பிட்ட கோர்சஸ்க்கு மட்டும் அந்த மாதிரி ஜாயின் பண்றதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. ஈவன் வந்து இக்னோல கூட பண்ணலாம் நம்ம. இப்போ நீங்க ஆர்ட்ஸ் காலேஜ்ல வந்து சொல்றீங்க இல்லைங்க சார், இப்போ டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சாங்கன்னா பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படின்னு. பட் ஆனால் சப்போஸ் அந்த என்ஜினியரிங் பிரான்ச்சஸ் இருக்கிறவங்க வந்து தே கேன் கோ ஃபார் இன்ஜினியரிங் மட்டும் தான் போகணும். ஆர்ட்ஸ் இப்போ நீங்கள் ஆக்சுவலாக அந்த ஸ்பெஷல் காலேஜஸ் ஸ்பெஷல் கோர்சஸ் ஆஃப் பண்ணுற பாலிடெக்னிக் காலேஜஸ்ல வந்து அந்த காமர்ஸ் ஸ்ட்ரீமுக்கு வந்து கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொன்னீங்க. அந்த டிப்ளமோ அந்த காமர்ஸ் முடிச்சவங்க பிகாம் அந்த மாதிரி இதுக்கு ஆப்ட் பண்ணலாம் மேடம். அது வந்து ரொம்ப கம்மியான மினிமம் பாலிடெக்னிக்ல இன்ஸ்டிடியூட் ஆஃப் காமர்ஸ் மெட்ராஸ்ல இருக்கு மேடம். அவங்க காமர்ஸ்க்கு டிப்ளமோ அவார்ட் அவங்க வந்து ஆஃபர் பண்றாங்க. அதை முடிச்சவங்க நம்ம பிகாம் போகலாம். So any affiliated collegesல வந்து they are eligible to join arts course commerce streamல வந்து join பண்ணிக்கலாம். Yes madam, yes madam. Thank you sir. சார் அப்போ நீங்க இன்ஜினியரிங் ஸ்ட்ரீம்ல ஜாயின் பண்றத பத்தி சொல்லும்போது எனக்கு ஒரு சந்தேகம் வருது. டிப்ளமோக்கு அப்புறம் ஐஐடி என்ஐடி அதுல ஏதாவது ஜாயின் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்கா இன்ஜினியரிங் அல்லது பிஆர்க் இப்ப நிறைய பேர் ஆப்ட் பண்றாங்க, அது வந்து இந்த பாலிடெக்னிக் முடிச்ச குழந்தைங்களுக்கு ஓபனா இருக்கா? நிச்சயமா கிடையாது மேடம். ஐஐடி என்ஐடி இந்த மாதிரி இருக்கக்கூடிய பிரீமியர் இன்ஸ்டிடியூஷனுக்கு நம்ம டிப்ளமோ லெவல் பத்தாது. அவங்களுக்கு டிகிரி வந்து கண்டிப்பா அவங்க +2 முடிச்சுட்டு அதுக்கான ஸ்பெசிபிக் அந்த என்ட்ரன்ஸ் எழுதினா மட்டும்தான் அதுக்குள்ள போக முடியும். நம்ம பாலிடெக்னிக் முடிச்ச பசங்க வந்து ஐஐடி என்ஐடியில் அட்மிஷன் வாங்க முடியாது. இன்னொரு கொஸ்டின் கேட்டீங்க, நீங்க பிஆர்க்கு ஜாயின் பண்ண முடியுமா? பிஆர்க்கு ஜாயின் பண்ணதுக்கு எலிஜிபிள் உள்ள ஒரே ஒரு டிபார்ட்மெண்ட் சிவில் இன்ஜினியரிங். டிப்ளமோ சிவில் 10th முடிச்சுட்டு 3 வருஷம் இங்க சிவில் படிச்சாலும் பிஆர்க்ல வந்து அவங்க லேட்டரல் என்ட்ரி மூலமா ஜாயின் பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்தா ஜாயின் பண்ணணும், ப்ரொவைடட் தட் அவங்க அந்த நேட்டோ எக்ஸாம் கிளியர் பண்ணணும். ஓகே ஓகே சார். சரி, இப்போ வந்து பிளேஸ்மெண்ட் சொன்னீங்க. மேக்ஸிமம் அந்த 30% வந்து பிளேஸ்மெண்ட் ஆஃப் பண்ண போறவங்களுக்கு வந்து 60% பிளேஸ்மெண்ட் ஆஃபர் பண்றாங்க. 30% ஹையர் ஸ்டடிஸ் போறாங்க. ஒரு 10% வந்து அவங்களுடைய ஃபேமிலி ஓரியன்டட் ஜாப் அல்லது என்டர்பிரனரா போறாங்க. ஸோ அந்த 60% பிளேஸ்மெண்ட் ஆஃப் பண்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்துட்டுங்க சார் எந்த மாதிரி ரெக்ரூட்டர்ஸ் வராங்க? இப்போ வந்து நம்ம என்ஜினியரிங் முடிச்சோம் அப்படின்னா அந்த ராயல் என்ஃபீல்டு அந்த ஆட்டோமொபைல் சைட்ல ஹை-எண்டட்ல இருக்கிற கம்பெனிஸ் வர மாதிரி டிப்ளமோ முடிச்சுட்டு இருக்கவங்களுக்கு வந்துட்டு எந்த மாதிரி ரெக்ரூட்டர்ஸ் வராங்க? அவங்களோட சேலரி பேக்கேஜ் எவ்வளோ கொடுக்குறாங்கன்னு சார்? ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இது கொஸ்டின். நீங்க ராயல் என்ஃபீல்டு சொன்னதுனால நான் சொல்றேன். நான் ஒரு நல்ல ஒரு லீடிங் இன்ஜினியரிங் காலேஜில் ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு ட்ரீமே இருக்கலாம், ராயல் என்ஃபீல்டு மாதிரி ஒரு கம்பெனில ஜாயின் பண்ணணும் அப்படின்ட்டு. இப்போ குறிப்பிட்ட காலகட்டத்தில் நான் சொல்ற ஒரு 2 or 3 இயர்ஸுக்கு முன்னால பாத்தீங்க அப்படின்னா ராயல் என்ஃபீல்ட்ல அவங்க ரெக்ரூட் பண்ண மேக்சிமம் ஸ்டூடெண்ட் வந்து டிப்ளமோ. என்ன ரீசன் அப்படின்னா ஒரு இண்டஸ்ட்ரி அப்படின்னா அதுல மேனேஜரிக்கல் பொசிஷனுக்கு வந்து பிஇ முடிச்சவங்கள ஒரு 4 பேர் அல்லது மீறி 5 பேர் எடுப்பாங்க. அந்த பிஇ முடிச்ச 4 பேர் ஒவ்வொருத்தருட்டையும் வந்து டிப்ளமோ கேண்டிடேட் வந்து ஒரு 10 பேர் இருப்பாங்க. அந்த டிப்ளமோ கேண்டிடேட் ஒவ்வொருத்தருக்கு கீழே வந்து ஐடிஐ முடிச்சவங்க ஒரு 15 பேர் இருப்பாங்க. இதுதான் அந்த ஸ்ட்ரக்சர். அப்போ இந்த ராயல் என்ஃபீல்டு மாதிரி ஒரு நல்ல கம்பெனியில இன்ஜினியரிங் படிக்கிறவங்களை விட பாலிடெக்னிக்ல டிப்ளமோ irrespective ஆஃப் பிரான்ச்சஸ், ஈவன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்ச ஸ்டூடெண்ட்டை கூட வந்து ராயல் என்ஃபீல்ட்ல எடுத்துட்டு போனாங்க, எலக்ட்ரிக்கல் படிச்சவங்க எடுத்துப்பாங்க. நம்ம நினைப்போம் ராயல் என்ஃபீல்டுனா மெக்கானிக்கல் படிச்சவங்களை மட்டும் எடுப்பாங்க, ஆட்டோமொபைல் படிச்சவங்களை மட்டும் எடுப்பாங்கன்னு. நமக்கு எங்களுக்கே வந்து ஒரு ஆச்சரியமா இருந்தது. எல்லா பிரான்ச்சஸ்ல இருந்துமே அவங்க எடுத்தாங்க. அவங்க ஆஃபர் பண்ணக்கூடிய சேலரி வந்து 20,000 வித் அகாமடேஷன், ஃப்ரீ அகாமடேஷன். பிளஸ் அந்த இவங்க போய் ஜாயின் பண்ணக்கூடிய லெவல் வந்து சூப்பர்வைசர் மாதிரி இருக்கும். எடுத்தோடனே இவங்களுக்கு ஒரு ட்ரைனிங் எல்லாம் அவங்களே ஆஃபர் பண்றாங்க. ஸோ அகாமடேஷன் ஃப்ரீயா கொடுத்துட்றாங்க. இது இல்லாமல் அவங்களுக்கு இந்த சப்சிடைஸ்டு ஃபுட், அவங்க இந்த மாதிரி இண்டஸ்ட்ரியில இருந்து சப்சிடைஸ்டு ஃபுட் இருக்கும்.
நான் சொல்றது ராயல் என்ஃபீல்டுல வந்து ஹையர் ஸ்டடீஸ்க்கு இன்னும் அவங்க சான்சஸ் கொடுக்கல. இந்த டிவிஎஸ் மாதிரி கம்பெனி, இந்த பிரேக்ஸ் இந்தியா மாதிரி கம்பெனில எல்லாம் போய் ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு அவங்க ஒரு 1 or 2 years ஒர்க் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் கண்டிப்பாக அந்த கேண்டிடேட் வர்த்தா இருந்தாங்க அப்படின்னா அவங்க மேல ஹையர் ஸ்டடீஸ் பண்றதுக்கு கம்பெனியே ஸ்பான்சர் பண்றாங்க மேடம். ராயல் என்ஃபீல்ட் எல்லாம் ஒரு டிப்ளமா லெவல் ஸ்டூடெண்ட் ஜாயின் பண்ணாங்கன்னா 20,000 கண்டிப்பா சேலரி வாங்கலாம் வித் ஃப்ரீ அகாமடேஷன், சப்சிடைஸ்டு ஃபுட். அவங்க ஜாப் அவங்க கம்பெனிக்குள்ள இருக்கும்போது சப்சிடைஸ்டு ஃபுட் அவங்களுக்கு கிடைக்கும். நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு மேடம். வேற ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டுக்கு நமக்கு எல்லாருக்குமே ஒரு நார்மலாவே தெரியுது. இப்போ என்னன்னு பாத்தீங்கன்னா சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி தவிர ஒரு ஸ்டூடெண்ட் அவங்க கேம்பஸ்ல இருக்கும்போது சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில அவங்க பிளேஸ் ஆயிட்டாங்கன்னா அவங்களுக்கு லைஃப் நல்லா இருக்கு. அதர் தேன் தட் எல்லாரும் ரொம்ப எவ்வளவு கஷ்டப்படுறாங்க நம்ம எல்லாருக்குமே பார்க்கணும். ஆனா ஒரு நல்ல பாலிடெக்னிக் காலேஜ்ல கேம்பஸ் இன்டர்வியூ அப்படிங்கிறது 3rd year வந்து அந்த ஏப்ரல் அவங்க எழுதுவாங்க. அதுக்கு முந்தின அகாடமிக் இயர் செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரியிலேயே எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. இந்த கேம்பஸ் இன்டர்வியூ ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. ஒரு பூல்டு கேம்பஸ் பக்கத்துல இருக்கிற எல்லா பாலிடெக்னிக்ல எல்லாம் சேர்த்து அங்க ஒரு இடத்துக்கு வர வச்சு காமன் என்ட்ரன்ஸ் வச்சு அவங்களுக்கு இன்டர்வியூ எல்லாம் நடத்தி எடுக்கிறாங்க. அதுக்கு நம்மளால ஸ்டூடெண்ட்டை அவங்க கேட்கற அளவுக்கு ஒரு சில டைம்ல எல்லாம் கொடுக்க முடியறது இல்லை. இப்ப அந்த அகாடமிக் இயர் முடிஞ்சதுக்கு அப்புறமும் கூட கேட்பாங்க, பட் நம்மளால இப்ப கொடுக்க முடியறது இல்லை. இப்போ லேட்டஸ்டா பாத்தீங்க அப்படின்னா கோரல் ரிவைண்டிங் அப்படிங்கிற ஒரு கம்பெனி எல்லா பிரான்ச்சஸ்ல இருந்தும் ஆள் கேட்கறாங்க. இப்ப அவங்க கேட்கிற அளவுக்கு நம்ம கிட்ட கேண்டிடேட் இல்லை, அந்த அளவுக்கு டிமாண்ட் இருக்கு. பிளேஸ்மெண்ட் கண்டிப்பாக பாலிடெக்னிக் படிக்கிற பையனுக்கு நல்ல ஒரு கமிட்டடோட அந்த ஒரு இன்வால்மெண்டோட படிச்சாங்கன்னா உறுதியா ஒரு நல்ல லைஃப் இருக்கு மேடம். சார், இப்போ நீங்க பிளேஸ்மெண்ட் பத்தி பேசும்போது we are talking about the private recruiters. What about the அரசு சார்ந்த பணிகளுக்கு பாலிடெக்னிக் முடிச்சவங்க எப்படி எலிஜிபிள் ஆகுறாங்க? வாட் டைப் ஆஃப் எக்ஸாம்ஸ், என்ன மாதிரியான தேர்வுகளுக்கு அவங்க அப்பியர் ஆகணும் அப்படின்றது கொஞ்சம் விரிவா சொல்லுங்க சார். ஒரு சில பிரான்ச்சஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம அட்மிஷன்லாம் நம்ம பார்க்கும்போது பாத்தீங்கன்னா பர்டிகுலரா இந்த பிரான்ச்சுக்கு அப்படின்னு வந்து ஜாயின் பண்ணுவாங்க. அதுவும் வந்து இந்த சிவில் இன்ஜினியரிங் எல்லாம் அந்த கேர்ள்ஸ் எல்லாம் வந்து ஜாயின் பண்ணுவாங்க. ஏன்னா அதுக்கு அந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி அவங்களுக்கு அந்த ரிசர்வேஷன் எல்லாம் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் சிவிலுக்கு வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு மேடம். பாத்தீங்க அப்படின்னா இந்த பிடபிள்யூ டிபார்ட்மெண்ட், பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட், வார்ட் போர்டு, ரயில்வேஸ், ஹைவே டிபார்ட்மெண்ட், எம்இஎஸ்ன்னு சொல்லுவோம், மிலிட்ரி இன்ஜினியரிங் சர்வீஸ், டிஆர்டிஓ, இந்த 6 துறைகளிலும் கவர்மெண்ட்ல எக்ஸாம் எழுதி போறதுக்கு சிவில் டிபார்ட்மெண்ட் படிச்ச ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு மேடம். அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா ட்ரிபிள்இ படிப்பாங்க, எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ். பர்டிகுலரா எனக்கு இந்த பிரான்ச்சஸ் தான் நான் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. அந்த ஸ்டூடெண்ட் பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு எங்க ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு பாத்தீங்கன்னா ட்ரிபிள்இனால ஆட்டோமேட்டிக்கா ஆப்வியஸா வந்து எலக்ட்ரிசிட்டி போர்டுல இருக்கு. ரயில்வேஸ்ல நல்ல சான்சஸ் இருக்கு. ரயில்வேஸ்ல வந்து எவ்ரி இயர் வந்து எக்ஸாம் மூலமா போறதுக்கு அவங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. ரயில்வேஸை பொறுத்த வரைக்கும் ரிட்டன் டெஸ்ட் கிளியர் பண்ணிட்டு அவங்களுக்கு இன்டர்வியூ மாதிரி எதுவும் இல்லை, ரயில்வேஸ்ல இருக்கு. ஆர்ம்டு ஃபோர்ஸஸ்லயும் நிறைய அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. இதே மாதிரி எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் அந்த துறையை படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டுக்கு கவர்மெண்ட் ஜாப்னு பாத்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி பிஎஸ்என்எல்ல நிறைய சான்சஸ் இருக்கு. அதே மாதிரி ரயில்வேஸ்ல நிறைய சான்சஸ் இருக்கு. ஒரு சிலர் வந்து அந்த ஆட்டோமொபைல் பிரான்ச்சஸ் ஆப்ட் பண்ணுவாங்க. என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா அந்த ஆர்டிஓவா போறதுக்கு அந்த எக்ஸாம் எழுதணும்னா அந்த ஆட்டோமொபைல் பிரான்ச்சஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஸோ நிறைய சான்சஸ் இருக்கு. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஆரம்பத்துல இருந்தே கொஞ்சம் ஃபோக்கஸ்டா அந்த ஏரியால நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணி படிச்சாங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஜாப் போறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு மேடம். சார், நான் பேசிட்டு இருக்கப்ப ஒருத்தவர் வந்து இந்த டேர்ம் சொன்னார், சர்க்கியூட் பிரான்ச் அண்ட் அன்சர்க்கியூட் பிரான்ச் அப்படின்னு இருக்கு. நான் சர்க்கியூட் பிரான்ச். ஓகே, சாரி சார், நான் சர்க்கியூட் பிரான்ச் அது என்னங்க சார்? அப்படின்னா என்ன மேடம்? இந்த நான் ஒரு சொன்ன பிரான்ச்சஸை கேட்டகரைஸ் பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சர்க்கியூட் பிரான்ச் அப்படின்னா என்ன அப்படின்னா எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், ட்ரிபிள்இன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், இசிஇ, கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, இன்ஸ்ட்ருமெண்டேஷன் கண்ட்ரோல், மெக்கட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், இதையெல்லாம் சர்க்கியூட் பிரான்ச்னு சொல்லுவாங்க. ஆடியன்ஸ் கேட்டதுனால இன்னொரு தடவை நம்ம ரிப்பீட் பண்றேன். ட்ரிபிள்இ, இசிஇ, கம்ப்யூட்டர், ஐடி, இன்ஸ்ட்ருமெண்டேஷன் கண்ட்ரோல், மெக்கட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், இந்த 6ஐயும் சர்க்கியூட் பிரான்ச் அப்படிங்கிற ஒரு சர்க்கிள்குள்ள கொண்டு வந்துடுவாங்க. அதர் தேன் தட் சிவில், மெக்கானிக்கல், ஆட்டோமொபைல், கெமிக்கல், இந்த மாதிரி பிரான்ச்சஸ் எல்லாம் நான் சர்க்கியூட் பிரான்ச்சஸ்னு சொல்லுவாங்க. சர்க்கியூட் பிரான்ச்ல ஒரு நல்ல ஒரு எட்ஜ் இருக்கு, ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கேண்டிடேட்
ஃபார் எக்ஸாம்பிள் டிப்ளமோல ட்ரிபிள் இ படிக்கிறாங்க, எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் படிக்கிறாங்க, 3 வருஷம் இங்க முடிச்சிடறாங்க. முடிச்சுட்டு என்ஜினியரிங் காலேஜ்ல அவங்க பிஇ போனாங்க அப்படின்னா இந்த சர்க்கியூட் பிரான்ச்சஸ்ல எதுல வேணா அங்க பிஇ பண்ணலாம். இங்க டிப்ளமோல பிஇ ட்ரிபிள் இ படிச்சதுனால பிஇல போய் ட்ரிபிள் இயே படிக்கணும்னு அவசியம் கிடையாது. அங்க ட்ரிபிள் இ, இசிஇ, கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, இன்ஸ்ட்ருமெண்டேஷன் கண்ட்ரோல், மெக்கட்ரானிக்ஸ் எது வேணா போகலாம். இது இல்லாமல் இந்த 2 கேட்டகரியிலுமே வராத ஒரு புது விஷயம் என்னன்னா மெக்கட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட். அவங்க இங்க டிப்ளமோல மெக்கட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் படிச்சாங்கன்னா என்ஜினியரிங் போகும்போது எய்தர் அவங்க வந்து சர்க்கியூட் பிரான்ச்சஸ் எதுல வேணா போய் ஜாயின் பண்ணலாம், அல்லது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் போய் ஜாயின் பண்ணலாம், ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் போய் ஜாயின் பண்ணலாம். இது வந்து அந்த மெக்கட்ரானிக்ஸ் கோர்ஸுக்கு மட்டுமே உள்ள ஒரு எக்ஸெப்ஷன். ஐ ஹோப் நீங்க கிளியர் ஆயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சர்க்கியூட் எது, நான் சர்க்கியூட் எது. எஸ் சார், எஸ் சார், தேங்க்யூ சார். சார் நம்ம இப்ப பேசும்போது சில மித்ஸ்ன்னு சொல்லுவோம், கட்டுக்கதைகள் கூட சொல்லுவோம். நம்மளா யோசிச்சுக்கிறது அது கரெக்டா தப்பா நீங்க கொஞ்சம் தெளிவா சொன்னீங்கன்னா will be clarified சார். லைக் வந்து பாலிடெக்னிக் படிச்சவங்க கொஞ்சம் குறைவாக மதிப்பிடப்படுவார்கள் அப்படின்னு நிறைய பேர் சொல்றதுங்கிறத நீங்க எப்படி பாக்குறீங்க? மேடம் அந்த மாதிரி ஒரு எண்ணம் இருக்கு. ஆனா இப்ப அது ஆட்டோமேட்டிக்கா குறைஞ்சிக்கிட்டே வருது. அதாவது 10th நல்ல மார்க் வாங்கி +1 +2 படிச்சுட்டு பிஇ போக முடியாத ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு இன்னொரு ஆப்ஷன் வந்து பாலிடெக்னிக் அப்படின்ட்டு. நிச்சயமா அப்படி கிடையாது. அதாவது பாலிடெக்னிக்கை எந்த விதத்துல நீங்க குறைச்சு மதிப்பிடவே முடியாது. ஒரு கேண்டிடேட் அவங்களுடைய லைஃபை ஒரு என்ஜினியரா வரணும்னு பில்ட் பண்ணணும்னு நினைச்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இந்த வழியா போகணும். 10th அப்புறம் டிப்ளமோ முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இன்ஜினியரிங் போறதுதான். என்ன காரணம் அப்படின்னா 10th முடிச்சுட்டு அந்த 6 வருஷத்துல ஃபர்ஸ்ட் இயரை தவிர மீதி 5 வருஷம் அந்த பர்டிகுலர் பிரான்ச்சினுடைய பேசிக்ஸ் நல்லா தெரிஞ்சு அதை ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங் நல்லா ப்ராக்டிக்கல்ல ஒரு தடவைக்கு 2 நல்லா அவங்க பழகிட்டு அதனுடைய அட்வான்ஸ் லெவல் இன்ஜினியரிங் படிக்கும் பொழுது அந்த கேண்டிடேட்டுக்கு இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பா வெரி ரிச். அதுல மாற்றமே கிடையாது. நம்ம மக்கள் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம், கொஞ்ச நாள்ல நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம்னா +1 +2 கஷ்டமா இருக்கு, +1 +2ல நல்ல மார்க் வாங்கினாதான் இன்ஜினியரிங் நல்ல காலேஜ் போக முடியும், அதனால மார்க் குறைவா இருந்தா போய் பாலிடெக்னிக்ல சேர்ந்துக்கலாம் அப்படிங்கிற நினைப்பு அந்த மாதிரி ஒரு எண்ணம் இருந்ததுனால பாலிடெக்னிக் அப்படின்னா கொஞ்சம் டிகிரேட் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. நிச்சயமா கிடையாது. இன்னைக்கு பாலிடெக்னிக் வந்து ஜாயின் பண்ணாங்கன்னா கவர்மெண்ட் இப்ப கூட லாஸ்ட் இயர் கூட சிலபஸ் ரிவைஸ் பண்ணியிருக்கிறாங்க. என் ஸ்கீம் அப்படின்னு புது ஸ்கீம் கொண்டு வந்திருக்கிறாங்க. சிலபஸ் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். அவங்களுக்கு இப்ப லேட்டஸ்ட் என்ன வருதோ அதையெல்லாம் இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டே இருக்கிறாங்க. எந்த விதத்திலையும் இதை நாம குறைச்சு மதிப்பிடவே முடியாது, மதிப்பிடவும் கூடாது. ஒரு நல்ல ஒரு கோர்ஸ் இதை முடிச்சாங்கன்னா அவங்களுக்கு ஒரு நல்ல வேலை வாய்ப்பு உறுதியா இருக்கு. நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் +1 +2 கஷ்டம், நம்ம பையன் அங்க போனானா மார்க் வாங்க முடியாது, இன்ஜினியரிங் போக முடியாது, அதனால நம்ம இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்துக்கிறோம் டிப்ளமோ முடிச்சுட்டு அப்புறம் போலான்ட்டு. ஆனா டிப்ளமோல மார்க் கம்மியா வாங்கினாதான் இங்க படிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு என்ஜினியர் நல்ல என்ஜினியரா வரணும்னா திஸ் இஸ் ரைட் வே. ஆடியன்ஸ்க்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன், இன்னும் ஒரு கேள்விக்கு அப்புறம் உங்களுக்கான வாய்ப்பு வழங்கப்படும். அதனால அந்த ஹேண்ட் ரைஸ் ஆப்ஷன் நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா உங்ககிட்ட கேள்வி இருந்ததுன்னா கை உயர்த்துற பட்டன் இருக்கு, அதை நீங்க பிரஸ் பண்ணீங்கன்னா உங்களை அன்மியூட் பண்ணுவாங்க, நீங்க क्वेश्चंस கேட்கலாம் சார் கிட்ட. சார் இப்போ வந்து பாலிடெக்னிக் முடிச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு எலக்ட்ரீஷியன், பிளம்பர், மெக்கானிக் இந்த 3ல தான் வேலை வாய்ப்பு அமையும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து இருக்குங்க சார். அது வந்து எந்த அளவுக்கு உண்மை? மேடம் ஆக்சுவலா இது கம்ப்ளீட்டா நீங்க சொன்ன பிளம்பர், எலக்ட்ரீஷியன் அந்த கேட்டகரி எல்லாமே எங்க படிக்கிறது அப்படின்னா அதெல்லாம் ட்ரேடு, ஐடிஐல படிக்கிறோம். ஐடிஐ வேற, பாலிடெக்னிக் வேற. பாலிடெக்னிக்ல ஆஃபர் பண்றது வந்து டிப்ளமோ. அங்க நீங்க சொன்ன அந்த எலக்ட்ரீஷியன் அப்படிங்கிறது ஒரு ட்ரேடு, அடுத்தது அந்த பிளம்பர் அப்படிங்கிறது அங்க ஒரு ட்ரேடு. அதுக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லைங்க. அந்த ஐடிஐ வந்து நம்ம பாலிடெக்னிக்கோட ஜாயின் ஆகாது. ஆனா ஐடிஐ படிச்ச பசங்க அங்க வந்து ஐடிஐல 2 இயர்ஸ் வந்து ஒரு எலக்ட்ரீஷியன் ட்ரேடு படிச்சாங்க அப்படின்னா பாலிடெக்னிக்ல ட்ரிபிள் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங்ல லேட்டரல் என்ட்ரில செகண்ட் இயர்ல போய் ஜாயின் ஆகும். ஸோ எலக்ட்ரீஷியன், பிளம்பர் அவங்க எல்லாம் வந்து பாலிடெக்னிக் முடிச்சவங்களா இருக்க மாட்டாங்க, அவங்க வந்து ஐடிஐ முடிச்சவங்களா இருப்பாங்க. அது வேற ட்ரேடு, இது டிப்ளமோ. ஓகே சார், தேங்க்யூ சார்.
பார்ட்டிசிபென்ட்ஸ் நீங்கள் யாராவது உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் சார்கிட்ட கேட்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து அந்த ஹேண்ட் ரைஸ் பட்டனை ப்ரெஸ் பண்ணீங்கன்னா நான் உங்களோட மைக்கை வந்து அன்மியூட் பண்ணுவாங்க. நீங்கள் உங்கள் கேள்வியை சார்கிட்ட கேட்கலாம். முதலாவதாக பார்த்திபன், நீங்க வந்து ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க, நீங்க அன்மியூட் பண்ணிட்டு கேட்கலாம். ஹலோ ஹலோ மேடம், என் பேர் பார்த்திபன். ஹலோ, கேக்குதா மேடம்? கேக்குது சொல்லுங்க. மேடம், நான் இப்போ 10th படிச்சு +1 போறேன். இப்போ நான் பாலிடெக்னிக் சேர்ந்தேன்னா நான் எத்தனை இயர்ல அந்த கோர்ஸ் முடிச்சு நல்ல வேலைக்கு போகலாம் மேம்? ஏன்னா அதுதான் முதல்ல ஆரம்பத்திலேயே சொன்னேன், 10th முடிச்ச ஸ்டூடெண்ட் டிப்ளமோல 3 இயர்ஸ் படிக்கணும், 3 வருஷம் படிக்கணும். ஃபர்ஸ்ட் இயர்ல 2 செமஸ்டர். நீங்க 10th வரைக்கும் ஸ்கூல் லெவல்ல குவார்டர்லி, ஹாஃப் இயர்லி, ஆனுவல் எக்ஸாம் எழுதுவீங்க இல்லையா, அந்த பேட்டர்ன் கிடையாது. காலேஜுக்கு வந்துட்டீங்கன்னா ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர்ல எக்ஸாம் இருக்கும். அதுக்கு பேரு செமஸ்டர் எக்ஸாம். சரியா? அடுத்தது அக்டோபர்ல ஒரு எக்ஸாம் முடிச்சதுக்கு அப்புறம் நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் அது வரைக்கும் படிச்சுட்டு ஏப்ரல் ஒரு எக்ஸாம், அது 2வது செமஸ்டர். ஸோ ஒரு வருஷத்துக்கு 2 செமஸ்டர், அந்த மாதிரி 3 வருஷம் 6 செமஸ்டர் படிப்பீங்க. நீங்க 10th முடிச்சுட்டு டிப்ளமோ முடிக்கும் பொழுது 3வது வருஷம் போகும் பொழுதே நீங்க எந்த பாலிடெக்னிக்ல படிச்சாலும் உங்களுக்கு கேட்பாங்க, பிளேஸ்மெண்ட் உங்களுக்கு வேணுமா, அதாவது வேலை வாய்ப்புக்கு உங்களுக்கு போறீங்களா அல்லது மேல ஹையர் ஸ்டடிஸ் படிக்கிறீங்களான்னு கேட்பாங்க. ஒரு சில காலேஜஸ்ல ஃபர்ஸ்ட் இயர் முடிச்சோன்னே அந்த மாதிரி கேட்டகரைஸ் பண்ணிடுவாங்க. யாரெல்லாம் பிளேஸ்மெண்ட் வேணும்னு அப்படின்னு சொல்றாங்களோ அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு அந்த பிளேஸ்மெண்ட்டுக்கும் தனியே ஒரு செல் இருக்கும். அதன் மூலமா அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு நிறைய ட்ரைனிங்ஸ் கொடுப்பாங்க. கம்யூனிகேஷன் ஸ்கில் டெவலப் பண்றதுக்கு எந்த கம்பெனி நமக்கு வர போறாங்க, அந்த கம்பெனி அந்த ஸ்டூடெண்ட் இருந்து என்ன எதிர்பார்ப்பாங்க, எந்த லெவல்ல எதிர்பார்ப்பாங்க, அந்த மாதிரி நமக்கு வந்து ப்ராக்டிஸ் கொடுத்துக்கிட்டே வருவாங்க. ஸோ கண்டிப்பாக வேலை வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 3 வருஷம் முடிக்கும் பொழுது நீங்க 3வது வருஷம் எக்ஸாம் ஃபைனல் செமஸ்டர், அதாவது 6வது செமஸ்டர் எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாலே கண்டிப்பா உங்க கையில ஒரு கம்பெனி அல்லது 2 கம்பெனியினுடைய அப்பாயின்மெண்ட் ஆர்டர் உங்க கையில இருக்கு. தம்பி கேட்டுதா உங்களுக்கு? ஹலோ, அடுத்ததாக ரக்ஷா, நீங்க அன்மியூட் பண்ணிட்டு கேட்கலாம். ஹலோ, சொல்லுமா. சார், இப்போ நான் வந்துட்டு சிஐடில கெமிக்கல் இன்ஜினியரிங் 3rd இயர் போக போறேன். டிப்ளமோ? இப்போ நான் வந்து டிப்ளமோ இன் கெமிக்கல் இன்ஜினியரிங் சார். டிப்ளமோ. இப்போ நான் வந்துட்டு ஹையர் ஸ்டடிஸ் படிக்கலாம் அப்படின்னா எந்தெந்த ஏதாச்சும் என்ன கோர்ஸ் எடுத்து படிக்கலாம்? இல்ல கெமிக்கல் சம்பந்தமாவே தான் படிக்கணுமா, இல்ல வேற ஏதாச்சும் ரிலேட்டடா படிக்கலாமா? இல்ல, உனக்கு ஆப்ஷனே வந்து உனக்கு கெமிக்கல். நீ வந்து நான் சர்க்யூட் பிரான்ச்ல போயிட்ட, அதனால கெமிக்கல் மட்டும். நான் சர்க்யூட் பிரான்ச்சஸ்ல கெமிக்கல்ல நீ ஸ்பெசிஃபிக்கா போனதுனால பெட்ரோ கெமிக்கல் போகலாம், பெட்ரோலியம் இன்ஜினியரிங் போகலாம். பெட்ரோ கெமிக்கல் ஓரளவுக்கு நிறைய காலேஜஸ்ல இருக்கும், பெட்ரோலியம் இன்ஜினியரிங் வெரி ஸ்பெசிஃபிக். நீங்க முதல்ல இப்ப 3rd இயர் வந்துட்டீங்க, இப்பவே நீங்க வந்து சர்ச் பண்ண ஆரம்பிச்சிடணும். உங்களுடைய மார்க்குக்கு நம்மளுடைய எந்தெந்த ஊர்ல எந்தெந்த காலேஜஸ்ல இது ஆஃபர் பண்றாங்க நீங்க சர்ச் பண்ண ஆரம்பிச்சிருங்க. நான் சர்க்யூட் பிரான்ச்சஸ்ல அதுவும் ஸ்பெசிஃபிக்கா கெமிக்கல் படிக்கிறதுனால பெட்ரோ கெமிக்கல், ஃபுட் டெக்னாலஜி கூட ஈவன் நீங்க ஆஃப் பண்ணலாம். கெமிக்கல், பெட்ரோ கெமிக்கல், பெட்ரோலியம், ஃபுட் டெக்னாலஜி. எஸ். ஓகே சார். நெக்ஸ்ட் என்ன டவுட் அப்படின்னா, இப்போ நான் டிப்ளமோ இன் கெமிக்கல் முடிச்சிட்டேன். ஸோ எனக்கு ஜாப் போலானுங்கிற ஐடியாவும் இருக்கு சார். அது வேல்யூவா நான் டிப்ளமோ முடிச்சுட்டு நான் ஜாப் போறது? கண்டிப்பாமா. ஆக்சுவலா கெமிக்கல் இன்ஜினியரிங் நீங்க கேட்டதுனால நான் ஒரு சில டீடைல் சொல்றேன். எனக்கு என்னுடைய இதுல ஒரு நயாரா எனர்ஜி லிமிடெட்னு ஒரு கம்பெனி, நீங்க கெமிக்கல் இன்ஜினியரிங் படிக்கிறதுனால ஒரு லீடிங் பாலிடெக்னிக்ல தான் படிச்சுட்டு இருக்கீங்க, கண்டிப்பா இது கேள்விப்பட்டிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நயாரா எனர்ஜி லிமிடெட் ஒரு டிப்ளமோ படிச்ச கேண்டிடேட்டுக்கு அவங்க கொடுக்குற சேலரி யூ ஹேவ் டு பிலீவ் 30,000. வுட் லிமிடெட் அப்படிங்கிற ஒரு கம்பெனி சென்னையில இருக்கு. அவங்க வந்து பைப்னுடைய டிசைன் பண்ணிட்டு இருக்காங்க. மந்த்லி சேலரி 21,000. அதுக்கப்புறம் பிஏடெக் வெபாக் அவங்க வந்து 18,000 சேலரி. சன்மார்க் குரூப்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்க, சென்னை 18,000 கொடுக்குறாங்க. ஸ்பிக் லிமிடெட் எவ்வளவு கொடுக்குறாங்க அப்படின்னா 21,000. இதெல்லாம் உங்களுக்கு வந்து நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி உள்ள கோர்ஸ் தான் பண்றாங்க. ஈவன் ஏசியன் பெயிண்ட்ஸ் 14,000, ஆர்ச்சிட் கெமிக்கல்ஸ் 14,000 கொடுக்குறாங்க. நல்ல சேலரி கொடுக்கக்கூடியது, நிறைய சேலரி கொடுக்கக்கூடிய ஒரு பிரான்ச் கம்பெனிஸ் வந்து கெமிக்கல் பிரான்ச்சுக்கு. இன்னொரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஒரு கெமிக்கல் இன்ஜினியர் ஸ்டூடெண்ட்டுக்கு ஃபுட் இண்டஸ்ட்ரியிலையும் வேலை இருக்கு,
பார்மசூட்டிக்கல்லையும் வேலை இருக்கு, ஃபெர்டிலைசர்லையும் வேலை இருக்கு, ரிஃபைனரிஸ்லயும் வேலை இருக்கு. மல்டிபிள் ஆப்ஷன் உங்க கெமிக்கல் இன்ஜினியரிங் இருக்குமா? கண்டிப்பாக யூ ஹேவ் அ பிரைட் ஃபியூச்சர். கவலைப்படாது. அதுக்கான எப்படி ட்ரை பண்ணணும்னு நினைச்சு பண்ணீங்கன்னா கண்டிப்பா நீங்க கூடிய சீக்கிரம் ஒரு நல்ல வேலை உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, அடுத்ததாக கேள்விகள் கேட்கறதுக்கு முன்னால ஃபேஸ்புக்ல லைவ்ல பார்த்துட்டு இருக்கவங்க உங்களோட கேள்விகளை கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. அந்த கேள்விகளை நாங்க வந்து வல்லுநர்கிட்ட கேட்டு உங்களுக்கான பதில் கிடைக்கும். அடுத்ததாக விஜயலட்சுமி, நீங்க அன்மியூட் பண்ணிட்டு உங்க கேள்வியை கேட்கலாம். சார் குட் ஈவினிங் சார். விஜயலட்சுமி பேசுறேன் சார், அலமீன்ல சார். சார் ரொம்ப நல்லா டிப்ளமோ பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. வந்துட்டு ரொம்ப வெரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன். நம்ம பசங்களுக்கு வந்துட்டு நிறைய தெரியாததை நீங்க ரொம்ப இன்ஃபர்மேட்டிவா சொன்னீங்க. ஐ எம் வெரி ஹாப்பி. டிப்ளமோ பத்தி நீங்க வந்துட்டு இந்த அளவுக்கு வந்துட்டு சொன்னதுக்கு. இது வந்துட்டு நம்மளுடைய ரொம்ப உங்க சர்வீஸ் வந்துட்டு கண்டிப்பா வந்துட்டு இந்த வீக்ல வந்துட்டு அவனுக்கு பயங்கர கன்ஃபியூஷன் இருக்கும். என்ன சூஸ் பண்றது, 10th முடிச்சிருக்கோம், வித்வுட் எக்ஸாமினேஷன்ஸ் முடிச்சிருக்கோம், என்ன பண்றதுன்ற கன்ஃபியூஷனை வந்துட்டு கண்டிப்பா தீக்கும். கண்டிப்பா வந்துட்டு டிப்ளமோ ஒரு பெஸ்ட் சாய்ஸ் அப்படிங்கறத வந்து நீங்க வந்து என்ஹான்ஸ் பண்ணிருக்கீங்க. தேங்க்யூ சார். இது சொல்றதுக்காக தான் கூப்பிட்டேன் சார். உங்களுக்கு என்ன ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. தேங்க்யூ மேடம். ஓகே, நன்றி. உங்களுடைய கேள்விகளை மிக சுருக்கமாக கேட்கணும். அடுத்ததாக கிஷோர், நீங்க உங்களுடைய கேள்வியை கேட்கலாம். சார் குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் சார். நான் உங்க ஸ்டூடெண்ட் தாங்க சார். கிஷோர் சொல்லுங்க. யாருன்னு எனக்கு தெரியல, சொல்லுங்க உங்க क्वेश्चन என்னன்னு சொல்லுங்க. கிஷோர் கிஷோர் உங்களுடைய கேள்வியை கேளுங்க. டியூரேஷன் ரொம்ப கம்மியா இருக்கனால நீங்க உங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு டைரக்டா क्वेश्चनக்கு போயிடலாம். ஓகே, அவரோட நெட்வொர்க்ல ஏதோ இஷ்யூன்னு நினைக்கிறேன். அடுத்ததாக 08E3CCE5 நம்பர் மட்டும் இருக்கு. அவங்க உங்களுடைய கேள்வியை கேட்கலாம். உங்களை அன்மியூட் பண்ணிட்டு நீங்க கேள்வியை கேளுங்க. அடுத்ததாக மைத்லி மேம், கொஞ்சம் சாட் பாக்ஸ்ல क्वेश्चंस இருக்கு, அதுல டேக்கப் எடுக்கிறீங்க. 08E3CCE5 உங்களுடைய கேள்வி இருக்கா? 21-22ஆம் ஆண்டிற்கான பாலிடெக்னிக் ப்ரோக்ராம் சார். அதுக்குள்ளார ராஜா அப்படிங்கிறவர் கை தூக்கி இருக்காரு. அவரோட கேள்வியை கேட்டலாம். சொல்லுங்க ராஜா. சார் ஐ அம் யுவர் அலுமினி. Actually, I am 2011 chemical question டைரக்டா வந்துருங்க. No sir, I want to share some information. ஏன்னா இது ஃபோரம், இந்த ஃபோரம்ல வந்து क्वेश्चन கேட்கறதுக்கான இந்த டைம். நம்ம மத்ததுக்காக நம்ம டைம் வந்து ஃபைனலா பேசிக்கலாம். சாரி. Okay. Maitri ma'am, you can go for the questions, chat box questions. Yes sir. Sir, actually what about the admission process sir? நம்ம வந்து இன்ஜினியரிங் மாதிரியே இதுக்கும் கவுன்சிலிங் அந்த விஷயங்கள் பத்தி கொஞ்சம் எப்படி? கண்டிப்பா மேடம். ஏன்னா இந்த பேண்டமிக் சிச்சுவேஷன்ல எப்படி அட்மிஷன் பண்றதுன்னு நிறைய தெரியாம இருக்காங்க. இப்ப பாத்தீங்க அப்படின்னா இதுதான் மெயின். இப்போ 10th முடிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் அந்த பேரண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ஒரு மிகப்பெரிய சேலஞ்ச் இதுதான். அடுத்து வந்து நம்ம எங்க சேர்த்தணும், என்ன பண்ணணும் அப்படிங்கிறதான். நம்ம ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி பாலிடெக்னிக்ல 5 கேட்டகரியா பிரிக்கலாம்னு சொன்னாங்க. கவர்மெண்ட் எய்டட், அட்டானமஸ், செல்ஃப் ஃபைனான்சிங் அண்ட் ஸ்பெஷல் கோர்சஸ், ஸ்பெஷல் இன்ஸ்டிடியூஷன். கவர்மெண்ட் பாலிடெக்னிக்கை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு லேட்டஸ்டா கவர்மெண்ட் என்ன அனௌன்ஸ் பண்ணிருக்காங்கன்னா, இன்னில இருந்து அவங்க ஒரு வெப்சைட் ஓபன் பண்ணிருக்காங்க. tngppc.com அப்படிங்கிற அந்த வெப்சைட்ல யாரெல்லாம் கவர்மெண்ட் பாலிடெக்னிக்ல அட்மிஷன் வேணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க ரெஜிஸ்டர் பண்ணணும். அவங்க நேமை ரெஜிஸ்டர் பண்ணதுக்கு அப்புறம் அதுல நிறைய பாலிடெக்னிக் காலேஜஸ் இருக்கு கவர்மெண்ட்ல. அந்த 47 காலேஜஸ்ல அவங்க எந்த காலேஜை சூஸ் பண்றாங்களோ அதுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன், ஸ்பெஷல் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. அந்த காலேஜ்ல என்னென்ன கோர்சஸ் இருக்குங்கிறது அது அவங்க செலக்ட் பண்ற மாதிரி இருக்கும். இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் வந்து 12th ஜூலைக்குள்ள முடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இது கவர்மெண்ட் பாலிடெக்னிக் பொறுத்த வரைக்கும். அட்மிஷன் ப்ராசஸ் எப்போ முடிக்கணும்னா 31/8 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. பட் அதுக்கு முன்னாலே இந்த ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சிடும். கவர்மெண்ட் எய்டை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு காலேஜும் ஒவ்வொரு நார்ம்ஸ் வச்சிருப்பாங்க. அவங்க வந்து அப்ளிகேஷன் அவங்க கால்ஃபார் பண்ணுவாங்க. பேப்பர் மூலமா, லீடிங் பேப்பர்ஸ் மூலமா கால்ஃபார் பண்ணுவாங்க. அல்லது உங்களால இந்த பேண்டமிக் சிச்சுவேஷன்ல பார்க்க முடியலன்னா நீங்க காலேஜஸ் நேரம் என்கொயர் பண்ணலாம்.
அந்த கவர்மெண்ட் காலேஜஸ்க்கு அப்ளிகேஷன் வாங்கி போட்டோம்னா நமக்கு என்ன மார்க் வருமோ அதை பேஸ் பண்ணி கவுன்சிலிங் கூப்பிடுவாங்க. பட் இந்த வருஷம் இன்னும் நமக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு. 10th ஸ்டாண்டர்டுக்கு எல்லாருமே ஆல் பாஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த மார்க் வந்து 9th மார்க் போட்டுருவோம்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இன்னைக்கு தான் நம்ம ஹையர் எஜுகேஷன் மினிஸ்டர் சொல்லியிருக்காரு 11th ஸ்டாண்டர்டுக்கு என்ன ப்ரொசீஜர், அட்மிஷனுக்கு என்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுமோ அதே தான் பாலிடெக்னிக். ஸோ கவர்மெண்ட் எய்டட் காலேஜ்லயும் அதே மாதிரி அந்த மார்க் பேசிஸ் வச்சு கவுன்சிலிங் கூப்பிடுவாங்க. நம்ம மார்க்குக்கு என்ன பிரான்ச் அலாட் பண்றாங்களோ அதுதான், அதே ப்ரொசீஜர் தான் அட்டானமஸ்க்கும். கவர்மெண்ட் எய்டடுக்கு அந்தந்த பர்டிகுலர் காலேஜுக்கு நம்ம அப்ளிகேஷன் போட்டு அங்கே அட்மிஷனுக்கு நம்ம போகணும். அட்டானமஸ் அதே தான். வேற செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ் எல்லாருமே அட்மிஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 1 month 1.5 month ஆச்சு. நீங்க செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ்ல அட்மிஷன் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இங்க டைரக்டா நீங்க அந்த காலேஜஸ்க்கு போக முடியலனாலும் எல்லா காலேஜஸ்மே இப்போ வந்து ஆன்லைன் வச்சிருக்காங்க. அவங்க ஆன்லைன்ல போய் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வெப்சைட் இருக்கும் அல்லது அவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் இருக்கும். அது மூலமா கான்டாக்ட் பண்ணிட்டு அங்க வந்து செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ்ல உங்களுக்கு கவுன்சிலிங் கிடையாது, ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் பேசிஸ்ல தான் நீங்க அங்க போய் டைரக்டா அட்மிஷன் பண்ணிக்கலாம். ஸோ இன்னொரு வித்தின் 20 daysக்குள்ளார பாலிடெக்னிக் அட்மிஷன் இந்த நாம சொன்ன கவர்மெண்ட் எய்டட் அட்டானமஸ் செல்ஃப் ஃபைனான்சிங் எல்லாத்துலயுமே அந்த ப்ராசஸ் ரிகரஸா இருக்கும். பாலிடெக்னிக் சேரணும்னா திஸ் இஸ் த ரைட் டைம். நீங்க அட்மிஷனுக்கு கண்டிப்பா உங்க பேரண்ட்ஸ்கிட்ட பேசிட்டு நீங்க விசிட் பண்ணிக்கலாம் காலேஜ். போக முடியாதவங்க ஆன்லைன்ல ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். சார் இப்போ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், அதாவது இந்த படிப்பு படிச்சு முடிக்க தோராயமா எவ்வளோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ஆகும் சார் கட்டணம்? மேடம் இது வந்து நீங்க சொல்லிட்டீங்க ஆல்ரெடி தோராயமான்ட்டு. கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு இயருக்கு வந்து ஃபீஸ் வந்து 2500 rupees வரும். கவர்மெண்ட் எய்டட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலேஜை பொறுத்து ஒவ்வொரு காலேஜும் ஒரு மாதிரி வச்சிருக்காங்க. அரௌண்ட் ஒரு 12,000 to 10,000 to 12,000 சார்ஜ் பண்ணுவாங்க அவங்க புக் ஃபீஸ் அளவு சேர்த்துட்டு. செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ் அப்படிங்கிறது வந்து யாருமே அதிகமாக வாங்க முடியாது. கவர்மெண்ட் வந்து ஒரு நார்ம்ஸ் வச்சிருக்காங்க, 20,000 வச்சிருக்காங்க. அதுக்கு அந்த இயர்லி ஃபீஸ் வச்சிருக்காங்க. அந்த ஃபீஸ் தான் அவங்க கலெக்ட் பண்ண முடியும். ஸோ 1 year கோர்ஸ் அப்படிங்கிறதுக்கு அந்த இப்போ சொன்ன ஃபீஸ் கவர்மெண்ட்னா 2,500, கவர்மெண்ட் எய்டட்னா அரௌண்ட் ஒரு 10,000 12,000 டிபெண்ட்ஸ் அப்பான் காலேஜ். அண்ட் செல்ஃப் ஃபைனான்சிங் அப்படின்னா கவர்மெண்ட் நார்ம்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க, இவ்வளோதான் ஃபீஸ் வாங்கணுன்ட்டு. அந்த ஃபீஸ் தான் அரௌண்ட் ஒரு 20,000 வாங்குறாங்க. சார் என்கிட்ட இன்னொரு கேள்வி கேட்டிருந்தாங்க, அதை நான் உங்ககிட்ட கேட்குறேன். ஒரு பாலிடெக்னிக் காலேஜ் நம்ம போய் விசிட் பண்ணும் பொழுது என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்கு, அந்த கல்லூரியில் நம்ம சேரலாமா வேண்டாமாங்கிறத எப்படி டிசைட் பண்ணணும்? ஒன்று. இரண்டாவது, எந்த கோர்ஸ் சூஸ் பண்றதுன்னு ஒரு 10th முடிச்ச பையனால டிசைட் பண்ண முடியல. அப்பா சொன்னாங்க நான் சிவில் சேர்ந்தேன், அம்மா சொன்னாங்க நான் மெக்கானிக்கல் சேர்ந்தேன்னு சொல்லுவாங்க. ஸோ கோர்ஸை எப்படி டிசைட் பண்ணணும், எந்த கல்லூரியில நம்ம போய் சேரணும், என்னென்ன விஷயங்கள் எல்லாம் அந்த மாணவர்கள் அந்த கல்லூரியில் பார்க்கணும்? மேடம் முதல்ல வந்து அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னா கட்டடம் மட்டுமே கிடையாது. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது அந்த உள்ள போனாங்கன்னா அந்த ஸ்டூடெண்ட் வெளியே வரும்போது கண்டிப்பா ஒரு என்ஜினியரா வெளியே வரணும், அதுதான் முக்கியம். இது 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் தியரி படிக்கிறோம், படிக்க முடியலன்னா மனப்பாடம் பண்ணுவோம், அந்த மாதிரி போடும், அது வேற. பாலிடெக்னிக் அப்படின்னா அந்த கான்செப்டை புரிஞ்சு அதை ப்ராக்டிக்கலா அவங்க செஞ்சு பார்த்து அந்த ட்ரைனிங் இருந்தால் தான் 3 வருஷம் கழிச்சு அவங்க கம்பெனிக்கு போகும் பொழுது அவங்க ஒரு நல்ல என்ஜினியரா சக்சஸ்ஃபுல் என்ஜினியரா இருக்க முடியும். அப்பதான் ஒரு போக முடியும் அவங்கனால. ஒரே நிமிஷம் மேடம். சக்சஸ்ஃபுல் என்ஜினியரா போக முடியும். ஸோ அதுக்கு நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படின்னா அந்த காலேஜில் இருக்கக்கூடிய ஃபேக்கல்டி மெம்பர்ஸ்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளோன்னு பார்க்கணும். அவங்க எத்தனை வருஷமா இருக்காங்க, அங்க அவங்க எல்லாமே நல்ல வெல் எக்யூப்ட் நல்ல ட்ரெயின்டு ஸ்டாஃப் மெம்பர்ஸ் இருக்காங்களா, லேப்ல தேவையான எல்லா ஃபெசிலிட்டி இருக்கா, ப்ராக்டிக்கல் எல்லாமே கண்டிப்பா. இப்போ வந்து கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து 100% ப்ராக்டிக்கல் முடிச்சிருக்கணும். சிலபஸ்ல என்ன கொடுத்துருக்காங்களோ அதுக்கு 100% முடிச்சிருக்கணும். ஸோ அந்த மாதிரி விஷயங்களை நீங்க அங்க படிச்ச ஸ்டூடெண்ட்டை தான் கேட்கணும். என்னைய பொறுத்த வரைக்கும் ஒரு காலேஜை பொறுத்த வரைக்கும் அம்பாசிடர் அப்படின்னு யாருன்னு பாத்தீங்கன்னா அந்த காலேஜ்ல படிச்ச ஸ்டூடெண்ட் தான். அலுமினிஸ் தான் வந்து உண்மையிலே ரியல் அம்பாசிடர்ஸ், அவங்கள்ட்ட கேட்கலாம். ரெண்டாவது, பிளேஸ்மெண்ட் ரெக்கார்டு எப்படி இருக்குன்னு பார்க்கணும். நீங்க போனீங்கன்னா அந்த காலேஜ்ல கேட்கலாம் பிளேஸ்மெண்ட் எப்படி இருந்தது, பிளேஸ்மெண்ட் லாஸ்ட் இப்போ நீங்க என்ன பிரான்ச்ல சேர்ந்தீங்கன்னா என்னென்ன கம்பெனிஸ் உங்களுக்கு வந்து ரெக்ரூட்டர்ஸ் வந்தாங்க, எத்தனை பேரை செலக்ட் பண்ணாங்க, எத்தனை பேர் அந்த கேம்பஸ் இன்டர்வியூ அட்டன் பண்ணாங்க, எத்தனை பேர் அதுல வந்து செலக்ட் ஆனாங்க, அவங்களோட சேலரி பேக்கேஜ் என்ன, இப்ப போய் ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட் அந்த கம்பெனியில போய் ஜாயின் பண்ணாங்கன்னா எத்தனை வருஷம் அங்கேயே வந்து லாங் ஸ்டாண்டிங் இருக்காங்க, இந்த மாதிரி விஷயங்கள் பார்க்கணும். அப்புறம் அகடமிக் சைட், வெறும் அகடமிக் சைட்ல
ஒரு பையன் வந்து 600க்கு 600 வாங்கினா அது நல்ல ஒரு இதுன்னு சொல்ல முடியாது. 60 பேர் ஒரு பிரான்ச்ல சேர்ந்தாங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் முடிச்சுட்டு ஜாயின் பண்ணாங்கன்னா 3 வருஷம் கழிச்சு அந்த 60 பேர்த்துல எத்தனை பேர் டிப்ளமோ முடிச்சாங்க அந்த டீட்டெயில் எல்லாமே நமக்கு தெரிஞ்சிருக்கும். அதெல்லாம் நம்ம என்கொயர் பண்ணிட்டு தான் கண்டிப்பாக நம்ம காலேஜை சூஸ் பண்ணணும். இது ஒண்ணு. இன்னொரு விஷயம் கேட்டீங்க, இப்போ எந்த பிரான்ச்சஸ் ஜாயின் பண்ணணும். இப்போ நான் எங்க காலேஜ்ல நான் அட்மிஷன் டீம்ல நானும் இருக்கிறதுனால நிறைய பேரண்ட்ஸ் வந்து கேட்பாங்க நம்பர் ஆஃப் பிரான்ச்சஸ் எவ்வளோ இருக்குன்ட்டு. நான் சொல்லுவேன் 9 பிரான்ச்சஸ் இருக்கு எங்க காலேஜ்ல அப்படின்ட்டு. எந்த பிரான்ச் சேர்க்கலான்னு கேட்பாங்க. 2 கண்ணுல எந்த கண்ணு நல்ல கண்ணுன்னு சொல்லுன்னா எப்படி சொல்லணும்? அந்த மாதிரிதான் இந்த விஷயம். இதுல கண்டிப்பா நான் என்னோட பையனா இருந்தாலும் சரி பொண்ணா இருந்தாலும் சரி என்ன பிரான்ச் படிக்கிறீங்க நாம டிசைட் பண்ணோம்னா கண்டிப்பா ஒரு டைம்ல ஒரு டைம் ஃப்ரேம்ல நம்ம வருத்தப்படுற மாதிரி ஆயிடும். ஏன்னா நம்ம காலேஜ்ல பசங்க படிச்சுட்டு இருக்காங்க. ஒரு சில பசங்கள்ட்ட எல்லாம் நம்ம பேசும்பொழுது கவுன்சிலிங் ஃப்ரீக்வெண்டா பண்ணுவோம். ஒவ்வொரு டெஸ்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஏன்டா இது சரியா வரல அப்படின்னா, நான் மெக்கானிக்கல் படிக்கலாம்னு நினைச்சு எங்க அப்பா கம்ப்யூட்டர் சேர்த்திட்டாங்க, நான் எலக்ட்ரிக்கல் படிக்கலாம்னு நினைச்சு எங்க அம்மா கெமிக்கல் சேர்த்திட்டாங்க. யாரை பிளேம் பண்ணுவாங்கன்னா கண்டிப்பா பேரண்ட்ஸ் தான். 10th ஸ்டாண்டர்ட் படிச்ச பையனுக்கு என்ன பிரான்ச்னு ஆர்ட் பண்ண செய்ய தெரியாது அப்படின்னு. நம்ம ஜென்ரேஷன் வேற மேடம், இப்ப இருக்கக்கூடிய ஜென்ரேஷன் வேற. ஒரு சிலர் அந்த பசங்க ஏதாவது வாயை திறந்து சொன்னாங்கன்னா நம்ம இல்ல பக்கத்து வீட்டு பையன் சொன்னா, அண்ணன் சொன்னா, பெரியமா பையன் சொன்னா, அவன் சொன்னாங்க, இவங்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள டோட்டலா கன்ஃபியூஸ் பண்ணி ஒரு ஸ்டேஜ்ல அவங்கள வந்து நாம என்ன நினைக்கிறோமோ அதை சொல்ற மாதிரி அவங்கள ஒரு கார்னருக்கு கொண்டு வந்தோம். ஒரு பிரான்ச்சை செலக்ட் பண்றதுல ஸ்டூடெண்ட் உங்க பையனோட நீங்க வந்து ஒரு ஃப்ரெண்டா பக்கத்துல உட்கார்ந்து உனக்கு என்ன பிடிச்சிருக்கு, நீ என்ன ஆகணும்னு சொல்லிட்டு அவன்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு அவனுக்கு என்னென்ன சந்தேகம் இருக்கோ அதை நம்ம ரெக்டிஃபை பண்றதுக்கு அல்லது அதை கிளாரிஃபை பண்றதுக்கு ஒரு சான்ஸ் எடுத்தோம்னா அவனை நல்ல நிலைமைக்கு நல்ல ஒரு ஃபியூச்சர் கொண்டு வரதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கும். நாங்க காலேஜை பொறுத்த வரைக்கும் எங்க காலேஜை பொறுத்த வரைக்கும் நான் ஒர்க் பண்ற இடத்துல அட்மிஷன் டெஸ்க்ல நாங்க எல்லாருமே ஒரு டீம் இருக்கும். எங்க காலேஜ்ல எல்லா ஸ்டாஃபும் சேர்ந்து தான் பண்ணுவோம். அப்போ பிரான்ச்சை நாங்க செலக்ட் பண்ண மாட்டோம். என்னென்ன பிரான்ச் இருக்கு நீங்க எல்லா பிரான்ச்ல இருக்கக்கூடிய ஸ்டாஃபோட பாருங்க, பிளேஸ்மெண்ட் ரெக்கார்டு பாருங்க, அவங்க ஹையர் ஸ்டடிஸ் பாருங்க. அதுக்கப்புறம் நீங்க உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பையனோட டிஸ்கஸ் பண்ணிட்டு நீங்க அவனை சேர்த்துங்க அப்படிதான் சொல்லுவோம். யூஸ்வலா அதுதான் கரெக்டுங்க மேடம். ஏன்னா ஒன்ஸ் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் அவனுக்கு அந்த கோர்ஸ் பிடிக்காம போயிடுச்சு அப்படின்னா ரொம்ப சிரமம். அவன் மட்டும் சிரமப்பட மாட்டான், as a parent நம்மளும் சிரமப்படுவோம். ஸோ நம்ம வந்து என்ன நினைச்சிட்டு இருக்கோம்னா நம்ம குழந்தைகளுக்கு ஒன்றும் தெரியலன்னு நினைச்சிட்டு இருக்கோம். பட் கண்டிப்பா அவங்க மனசுக்குள்ள ஒரு ஓரத்துல அவனுக்கு ஒரு மெக்கானிக்கல் சைட்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு அல்லது அவனுக்கு கம்ப்யூட்டர் சைடு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. அந்த மாதிரி கண்டிப்பா ஏதோ ஒன்று இருக்கும். அதை உள்ள இருக்கிறத வெளியே கொண்டு வர வேண்டியதுதான் as a parent நம்மளோட வேலை. Hello. Good sir, good sir. And Radha ma'am, you can unmute. Yes Magesh. Thank you Magesh. சார் இப்போ நம்ம வந்து பெண்களுக்கான ஸ்பெசிபிக் கேக்குதுங்களா? ஓகே சார், இப்போ பெண்களுக்கான ஸ்பெசிபிக் விமென்ஸ் பாலிடெக்னிக் அப்படிங்கிற காலேஜஸ் எங்க இருக்குங்களா? அப்படி இருந்தா எங்கெங்க இருக்கு? கவர்மெண்ட் பாலிடெக்னிக், கவர்மெண்ட் உமன்ஸ் பாலிடெக்னிக் கோயம்புத்தூர்ல இருக்கு மேடம். கோயம்புத்தூர்ல இருக்கு. இதுல என்ன அப்படின்னா இப்ப இந்த கொஸ்டின் கேட்டதுனால இன்னொரு ஒரு இன்ஃபர்மேஷன், அடிஷனல் இன்ஃபர்மேஷன் எல்லாருக்குமே சொல்லணும். நான் கடைசியா சொல்லலான்ட்டு இந்த ஸ்காலர்ஷிப் பொறுத்த வரைக்கும் ஏஐசிடில லாஸ்ட் இயர், அதாவது இந்த கரண்ட் அகாடமிக் இயர் இப்போ 2020-21 முடிச்சாங்க இல்லைங்களா, அந்த இயர்ல கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்டுக்கு எந்த பாலிடெக்னிக்ல படிச்சாலும் அவங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க. எவ்வளவு கொடுக்குறாங்க அப்படின்னா 50,000 கொடுக்குறாங்க. ஒரு ஃபர்ஸ்ட் இயர்ல 50,000, செகண்ட் இயர்ல 50,000, தேர்ட் இயர்ல 50,000. என்ன கண்டிஷன் அப்படின்னா அவங்க வீட்டுல ஒரு பொண்ணா இருக்கலாம் அல்லது 2 பொண்ணா இருக்கலாம், பையன் இருக்கக்கூடாது வீட்டுல. அந்த மாதிரி கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுக்குறாங்க. தமிழ்நாடு ஃபுல்லா மொத்தமா பாலிடெக்னிக் 517 பாலிடெக்னிக் சொன்னேன். அதுல 800 கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்டுக்கு அவங்க அவார்ட் பண்றாங்க. டிப்ளமோல இந்த மாதிரி அந்த ஸ்காலர்ஷிப் வாங்கினாங்கன்னா இயர்லி 50,000னா அவங்க பேரண்ட்ஸை வந்து டிபெண்ட் பண்ண வேண்டாம்னு சொல்லல, அவங்களுக்கு ஒரு பேர்டனா இருக்காது. அதுக்கப்புறம் இவங்க இன்ஜினியரிங் போனாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்கேயும் இயர்லி 50,000 கொடுக்குறாங்க. இந்த மாதிரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்டுக்கு அந்த ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க. ரெண்டாவது கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்டுக்குன்னு ஸ்பெசிஃபிக்கா நம்ம ஈரோடு, கோயம்புத்தூர், திருப்பூர், சேலம்,
நாமக்கல் இந்த டிஸ்ட்ரிக்ட்ல பாத்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்கா இருக்கக்கூடிய பாலிடெக்னிக் உமன்ஸ் பாலிடெக்னிக், கவர்மெண்ட் உமன்ஸ் பாலிடெக்னிக் கோயம்புத்தூர் காந்திபுரத்துல இருக்குங்க. சார் நிறைய கேள்விகள், நிறைய தெளிவுகள், தெரியாத நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க முடிஞ்சது சார். we are really grateful for having you here. இந்த மாலை பொழுதுல ஒரு சிறந்த தகவல்களை எங்களால முடிஞ்ச அளவுக்கு மாணவர்கள் சமுதாயத்தை சென்றடையணும்னு நினைச்சோம். அது நிறைவாவே நடந்து முடிஞ்சிருக்குன்னு சொல்லணும் சார். சாளரம் ஈரோடு சாளரம் ஃபவுண்டேஷன் சார்பா உங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் சார். And I have a information for the participants, like every Tuesday and Friday ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் இது போன்ற நிகழ்வுகளை ஈரோடு சாளரம் ஃபவுண்டேஷன் நடத்தி கொண்டு வருகிறது. ஸோ இதை பத்தின தகவல்களை நீங்கள் அப்டேட்டா தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு சாட் பாக்ஸ்ல யூ ஹேவ் ஆர் லிங்க்ஸ், எஃபி இன்ஸ்டாகிராம் லிங்க்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு எங்களுடைய அப்டேட் சரியா வரும், எப்போ என்ன மாதிரியான நிகழ்வு நடத்துறோம் அப்படிங்கிறது. So you can kindly follow ஈரோடு சாளரம் in the social media so that you get yourself updated. பயன்பெறணும் அப்படிங்கிறது தான் வந்து எங்களோட நோக்கம். ஒவ்வொரு செவ்வாய் வெள்ளி இதே மாதிரி இரவு 7 to 8 மணிக்கு. எஸ் சார். இந்த மாதிரி ஒரு வாய்ப்பை எனக்கு வழங்கிய உங்க எல்லாருக்கும் என்னுடைய மிக்க மகிழ்ச்சி, என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ரெண்டாவது, இப்ப நான் சொல்லி முடிச்சதுல நீங்க சில கொஸ்டின்ஸ் எல்லாம் ரைஸ் பண்ணீங்க, சில ஆடியன்ஸ் சில கொஸ்டின்ஸ் எல்லாம் ரைஸ் பண்ணாங்க. நம்ம பேசி முடிச்சதுக்கு அப்புறம் யாருக்காவது ஏதாவது பாலிடெக்னிக் சம்பந்தமா ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா எந்த டைம்ல வேணா நீங்களும் என்கிட்ட கேட்கலாம், ஆடியன்ஸும் என்கிட்ட கேட்கலாம். அதுக்கான வழிமுறைகள் என்னங்கிறது நீங்க அவங்கள்ட்ட சொல்லிட்டீங்கன்னா அவங்க டைரக்டா கூட என்ன கான்டாக்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? எப்பவுமே யாராவது பாலிடெக்னிக்ல ஜாயின் பண்ணணும்னா அவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு நாங்க ரெடியா இருக்கோம். ஒண்ணு. ரெண்டாவது, இந்த பேண்டமிக் சிச்சுவேஷன்ல இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராமை நீங்க எல்லாரும் எடுத்து நடத்தக்கூடிய நானும் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இன்னும் இந்த மாதிரி நிறைய நீங்க எல்லாம் நடத்தணும், எல்லாருக்கும் பயன்பெறணும்னு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். எல்லாருமே சேஃபா இருக்கணும், வீட்டுல எல்லாரும் பி சேஃப். நன்றி. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த நிகழ்ச்சியில கலந்துட்டதுக்கு. வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி மேடம். எஸ் சார், தேங்க்யூ சார். இது தொடர்பா இன்னும் கேள்விகள் இருக்கு அப்படின்னா நாங்க சாரோட நம்பர் கூட ஷேர் பண்றோம். வித் யுவர் பெர்மிஷன் சார். எஸ் மேடம், எஸ். So you இப்போ நானே சொல்லிட்டேன். Post it to our social media, we'll get the answers and post it back and you can follow us. எங்களை பின்தொடர்ந்தீங்கன்னா சோஷியல் மீடியால உங்களுக்கான தகவல்களை நீங்க அப்டேட் செய்து கொள்ளலாம். சோ இந்த நிகழ்வுல கலந்துக்கிட்ட ஒவ்வொருத்தருக்குமே ஈரோடு சாளரம் மைத்திலி சார் wants to share his number. நம்பர் சொல்லட்டுங்களா? நான் That's what I'm posting. 877. ஓகே. எஸ் சார், சொல்லுங்க சார். 87788 எஸ் சார். 27621. இது என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர். கால் பண்ணாலும் சரி, வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணாலும் சரி, யாருக்குமே டிப்ளமோவை பத்தி ஏதாவது சந்தேகம், அட்மிஷனை பத்தி ஏதாவதுன்னா நான் உங்களுக்கு கண்டிப்பா நான் கிளாரிஃபை பண்றேன், ஹெல்ப் பண்றேன். Yes sir. Thank you madam. So thank you. Can we end this session? ஓகே மைத்லி மேம், அதுக்கு முன்னால நெக்ஸ்ட் ப்ரோக்ராமா நம்ம வந்து ஐடிஐல இருந்து நம்ம பிரின்சிபல் வந்து பேச போறாரு. அது நெக்ஸ்ட் செஷனுக்கு வந்து நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். அதாவது வருகின்ற 29ஆம் தேதி அன்னைக்கு இதே 7 to 8 மணிக்கு ஐடிஐ பிரின்சிபல் மிஸ்டர் தினேஷ் குமார், கொங்கு ஐடிஐயோட பிரின்சிபல் வந்து ஐடிஐ சம்பந்தமான சந்தேகங்களை வந்து நிவர்த்தி பண்ணுவாரு. அதனால அதை பத்தின சந்தேகங்கள் இருக்கவும் தொடர்ந்து அதுல இணையலாம். நன்றி. அனைவருக்கும் நன்றி. Thank you madam. Thank you sir. Thank you.